இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக ஒரு நிமிட தியானத்திற்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவர் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும்
நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம் உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 692வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் வியன் உலகம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த வியன் உலகம் தொகுப்பில் இன்று உலக இலக்கியங்கள் என்ற அற்புதமான ஒரு தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை, ரஷ்ய இலக்கியம் என்ற பெயரில் இந்த நிகழ்வு துவங்கப்பட்டிருந்தது. இப்பொழுது இது உலக இலக்கியம் என்ற ஒரு அற்புதமான தொடர் நிகழ்வாக வடிவமைக்கப்பட்டுள்ள ஏற்கனவே ரஷ்ய எழுத்தாளர்கள் சார்ந்த படைப்புகள் குறித்து நமக்கு வழங்கி வந்தார்கள். அதன் நீட்சியாக இன்று உலக இலக்கியம் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை கடலும் கிழவனும் என்ற ஒரு அற்புதமான உலக புகழ்பெற்ற நூல் குறித்த சாராம்சத்தினை இன்று நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இணைந்துள்ளார். எப்பொழுதுமே செழுமையான கருத்துக்களை சிறப்பான வகையில் நம்மிடையே சீர்மை மிகு வழியில் எடுத்துரைப்பவர் அன்பு தம்பி சுஜாதா சஞ்சய்குமார் அவர்கள். இன்று நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்ட தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகி அன்பு நண்பர்கள் உங்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் உலக இலக்கியம் சார்ந்த பயணத்தில் நாமும் அன்பு தம்பி அவர்களுடன் கரம் கோர்த்து பயணிப்போம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை உலக இலக்கியம் சார்ந்த பரந்துபட்ட அறிவினை நமக்குள் நாம் பதியமிடுவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் வளப்படுத்துவோம். நன்றி. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய இறைவனின் திருப்பெயரோடு துவங்குகின்றேன். அன்னை மொழியே, அழகாந்த செந்தமிழே, முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலகப் பேரரசே, தென்னன் மகளே, திருக்குறளின் மாண்புகளே, இன்னரும் பார்ப்பத்தே என் தொகையை நற்கணக்கே, மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே, முன்னும் நினைவால் உன்னை முடித்தாள வாழ்த்துவமே என்று நம் தாய் தமிழுக்கும் அத்தாய் தமிழின் பிள்ளைகளாகிய எம் தமிழ் உறவுகளுக்கும் இந்த சுஜாதா சஞ்சய்குமாரினுடைய அன்பு வணக்கம். முதல்ல நான் எப்பொழுதுமே நன்றியோடு தான் சரித்திரம் படைப்பும் தளத்தில் என்னுடைய உரையை துவங்குவேன். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒருவனை ரஷ்யா வரை அழைத்து சென்று ரஷ்ய இலக்கியங்களை படிக்க வைத்து அந்த ரஷ்ய இலக்கியங்களை நம் தமிழர்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பணியை திட்டு ஐயாவும் சரித்திரம் படைப்பும் தளமும் என்னிடம் கொடுத்திருந்தது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில நான் ஆண்டன் செக்கோவை தொட்டேன். ஆண்டன் செக்கோவுக்கு அடுத்து டஜ்வியோஸ்கியை பேசினோம். டஜ்வியோஸ்கிக்கு அடுத்து எனக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன அப்படின்னா, நாம் டால்ஸ்டாயை பற்றி பேசலாம் அப்படிங்கறதான் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பணி.
டால்ஸ்டாயினுடைய போரும் அமைதியும்ங்கிற புத்தகத்தை நான் இதுவரை படித்தது கிடையாது. ஆனால் அந்த போரும் அமைதியும் புத்தகத்தை படித்து விட்டு அந்த புத்தகத்தை குறித்தான ஒரு 1 மணி நேர விமர்சனத்தை நம்முடைய தளத்தில் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட நாள் ஆசை. ஆனால் என்ன சிக்கலாகி விட்டது அப்படின்னா, விக்டோரியா என்னிடம் அலைபேசியில் தொடர்பு கொள்ளும் பொழுது முதலில் வசீதியினுடைய புத்தகத்தை குறித்து ஒரு 20 நிமிட உரை. அடுத்து என்னுடைய இன்னொரு நண்பர் அரசி மாலினியினுடைய திருத்தப்படாத கவிதைகள் புத்தகத்தை குறித்து ஒரு 20 நிமிட திறனாய்வு, ஒரு உரை. இப்படி குடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, எனக்கு என்னுடைய கல்லூரி இறுதி ஆண்டு படிக்கிறேன். அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்னுடைய பருவத் தேர்வு நெருங்கி விட்டது. 15ஆம் திகதி என்னுடைய செமஸ்டர் எக்ஸாமினேஷன் ஆரம்பிக்க போகுது. அதனால நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இலக்கியங்களுக்கு சற்று ஓய்வு கொடுத்துவிட்டு, இயற்பியலை தட்டி எழுப்பிக் கொண்டிருந்தேன். அந்த சூழ்நிலையில் எனக்கு விக்டோரியா அவர்கள் அலைபேசியில தொடர்பு கொண்டு, "நாம் ஒரு திட்டம் தீட்டுவோம் தம்பி. நம்ம அடுத்த உலக இலக்கியமாக டால்ஸ்டாய் குறித்து பேசலாமா?" அப்படின்னாரு. என்ன சிக்கலாகி விட்டது அப்படின்னா, எனக்கு அப்ப இருந்த இந்த தேர்வு நேர காரணமா, என்னால டால்ஸ்டாயினுடைய போதும் அமைதிய முழுமையாக படித்திருக்க முடியவில்லை. காரணம், போதும் அமைதிங்கிறது ஒரு மிகப்பெரிய புத்தகம். அப்ப நான் என்ன சொன்னேன் விக்டோரியா கிட்ட, டால்ஸ்டாய் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில புத்தகம் பெரிதா இருக்குங்கய்யா. நம்ம உலக இலக்கியம் பத்தி பேசுவோம். குறிப்பா நான் ஷேக்ஸ்பியரை பத்தி பேசலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய முதல் ஆசையாக இருந்தது. ஏன்னா, ஷேக்ஸ்பியரினுடைய நாடகங்கள் அனைத்தையும் நான் படித்தவன். ஷேக்ஸ்பியர் மேல மிகப்பெரிய ஈடுபாடும் கொண்டவன். அப்படி இருக்கும் பொழுது, ஷேக்ஸ்பியரினுடைய ஆம்லெட், ரோமியோ ஜூலியட் இது மாரி இருக்கக்கூடிய நாடகங்களினுடைய தொகுப்பா தான் நான் முதலில் பேசலாம்னு இருந்தேன். அப்ப இங்க எப்படி ஆ நாம் ஒரு சிந்தனையில் இருக்கிறோமோ, அந்த சிந்தனையோடயே இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் ஒருத்தவங்க இருக்காங்க, சண்முகவள்ளி அப்படின்ட்டு. நான் அன்னைக்கு உரையாடல் அலைபேசியில நிகழ்த்திக் கொண்டிருக்கும்பொழுது, ஒரு நிகழ்வு முடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது, "இது மாரி ஒரு உலக இலக்கியம் குறித்து பேசணும் தோழர். நான் ரஷ்ய இலக்கியத்த பத்தி பேசிட்டேன். அடுத்து ஷேக்ஸ்பியரை பற்றி தான் பேசலாம்னு இருந்தேன். உங்களுக்கு வேற ஏதாவது சஜஷன், ஏதாவது புத்தகங்கள் ஏதாவது மட்டுப்படுதான்னு பாருங்க. தட்டுப்பட்டுச்சு அப்படின்னா என்னிடம் சொல்லுங்கள்" அப்படின்னு சொன்னேன். அவங்க கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே வந்தவங்க என்ன பண்ணாங்க, சட்டுன்ட்டு, "தோழர் நீங்க பேசாம தி ஓல்ட் மேன் அண்ட் த சீ, கடலும் கிழவனும், நம்ம ஹெமிங்வே எழுதின புத்தகம் படிச்சிருக்கீங்களா? அத பத்தி பேசலாமே" அப்படின்னாங்க. எனக்கு அப்பதான் ஞாபகம் வந்தது, நான் எப்படி இந்த புத்தகத்தை மறந்து போனேன் அப்படின்ட்டு. காரணம், இந்த புத்தகத்தினுடைய விலை வெறும் ரூ. 95 நான் வாங்கும் பொழுது. இப்பொழுதும் அது அதே விலைதான். ஆனால் இந்த ரூ. 95 புத்தகம் இருக்கு தெரியுமா? இந்த புத்தகத்திற்கு பின்னாடி ஒரு உலக வரலாறே ஒளிந்து கிடக்கு என்பதுதான் உண்மை. ஆமாங்க. இந்த புத்தகத்தை பற்றி நான் பேச வேண்டும் என்பதற்கு ஒரு காரணம் உண்டு. காரணம், நான் வெற்றி அடைந்தவனாக பல புத்தகங்களை படித்திருக்கிறேன். ஆனால் நான் தோல்வி அடைந்த பொழுது படித்த ஒரு புத்தகம், ஏன் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே புத்தகம் இந்த கடலும் கிழவனும் தான். இந்த கடலும் கிழவனும் புத்தகத்தை பற்றி நான் இவ்வாறு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். உங்கள் எல்லோருக்கும் தெரியும். உங்கள் எல்லோருக்குமே சதாம் ஹுசைனை தெரியும். இந்த புத்தகம் எப்படி என் கைக்கு வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கத்த சொல்லிட்டு நான் கதைக்குள்ள போறேன். உங்கள் அனைவருக்குமே சதாம் ஹுசைனை தெரியும். இந்த உலகத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு நபர். அந்த சதாம் ஹுசைனினுடைய அரசியலுக்குள்ளோ, அல்லது சதாம் ஹுசைன் தூக்கிலிடப்பட்டது சரியா, தவறா என்பதுக்குள்ளோ நான் போக விரும்பல. ஆனால், அந்த சதாம் ஹுசைன் தூக்கிலிடப்படும் பொழுது, அந்த சதாம் ஹுசைனிடம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். "சதாம், நீங்க இறக்கப் போறீங்க. உங்களுக்கு கடைசி ஆசை என்று ஏதாவது ஒன்று இருந்தால், அந்த கடைசி ஆசையை என்ட்ட சொல்லுங்க. அந்த கடைசி ஆசையை நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம்" என்று அன்று இருந்த அமெரிக்க அதிகாரிகள், அன்று இருந்த அமெரிக்க அரசு சொல்லுது. சதாம் ஹுசைன் சிரித்துக் கொண்டே சொன்ன பதில் என்ன தெரியுமா? "எனக்கு ஒரு புத்தகம் வேண்டும்" என்று கேட்டார். அந்த புத்தகம் தான் நாம் இன்று பார்க்க போகிற கடலும் கிழவனும். எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். காரணம் என்ன அப்படின்னா, சதாம் ஹுசைன் அமெரிக்காவினுடைய கண்களில் விரலை விட்டு ஆட்டிய ஒரு மனிதர். அது சரி, தவறு, யார் பக்கம் சரி, யார் பக்கம் தவறு, அந்த அரசியலுக்குள் நான் போக விரும்பவில்லை. ஆனால், ஹி இஸ் அ கிரேட்டஸ்ட் அண்ட் கிரேட்டஸ்ட் பெர்சனாலிட்டி இன் மை ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தன்னுடைய மரண தருவாயில், "என்ன ஆசை உனக்கு வேணும்? உனக்கு கடைசியா என்ன வேணும்?" என்று கேட்கும் பொழுது, எனக்கு இந்த கடலும் கிழவனும் புத்தகம் வேண்டும்னு ஒரு புத்தகத்த கேட்கிறான் அப்படின்னா, அப்ப அந்த புத்தகத்தில் என்னதான் இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. நான் இந்த புத்தகத்தை கல்லூரி ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே வாங்கிவிட்டேன் என்பதுதான் என்னுடைய ஞாபகம். காரணம், என்னுடைய அந்த தோல்வி துவண்டு கிடந்த நாட்களில் இந்த புத்தகம் எப்படி எனக்கு ஆறுதலா இருந்துச்சு அப்படிங்கிறத நான் கடைசியா சொல்றேன். அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இந்த புத்தகத்துல அப்படி என்னதான்டா சொல்லியிருக்காங்க? ஏன்னா,
தூக்கிலிட போகக்கூடிய ஒரு மனிதன் படித்து விட்டு சாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறானே, அப்படி ஆசைப்படக்கூடிய மனிதன் ஒரு மிகப்பெரிய ஏகாதிபத்தியத்தை அடித்து நொறுக்கிய ஒரு மிகப்பெரிய ஏகாதிபத்தியத்தையே குலைநடுங்க வைத்த ஒரு வீரனாக இருக்கிறானே. அப்ப இந்த புத்தகம் மிகப்பெரியதா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோடு தான் போனேன். ஆனால் அந்த புத்தகம் மிகப்பெரியது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 110 பக்கங்கள் மட்டுமே உடைய ஒரு சின்ன புத்தகம். அப்ப இந்த புத்தகத்தை வாங்கி நான் படித்த பிற்பாடு, இந்த புத்தகம் எவ்வளவு அற்புதமானது! இந்த புத்தகம் எத்துணை அளப்பரியது! இந்த புத்தகம் எத்துணை சுகமானது! இந்த புத்தகம் எத்துணை வழிமிகுந்தது! அப்படிங்கிறதான் எனக்குள் எழுந்த பல கேள்விகளாகவே இருக்கு. நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் தாராபாரதி ஒரு அழகாக ஒரு கவிதை சொல்லியிருப்பார். அந்த கவிதையை சொல்லிவிட்டு நான் இந்த புத்தகத்துக்குள் செல்ல விரும்புகிறேன். தாராபாரதியினுடைய ஒரு கவிதை உண்டு. "உட்காரு நண்பா நலந்தானா, நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா? உட்காரு நண்பா நலந்தானா, நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா? சுட்டு விரல் நீ சுருங்குவதா, உன் சுயபலம் உனக்குள் ஒதுங்குவதா? சுட்டு விரல் நீ சுருங்குவதா, உன் சுயபலம் உனக்குள் ஒதுங்குவதா? புல்லாய் பிறந்தேன் நானென்று நீ புலம்ப வேண்டாம். நெல் கூட புல்லின் இனத்தை சேர்ந்ததுதான். அது பூமியின் பசியை போக்கவில்லையா? கடலில் நான் ஒரு துளியென்று நீ கரைந்து போவதில் பயனென்ன? கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு உந்தன் தலை தூக்கு. வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது. சந்ததி கூட மறந்துவிடும், உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும்? திண்ணைதானா உன் தேசம், உன் தெருவொன்றேயா உன்னுலகம்? திண்ணையை இடித்து தெருவாக்கு, உன் தெருவை மேலும் விரிவாக்கு. எத்துணை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. எத்துணை ஞானியர் பிறந்த தரை, அவர்களை நீயும் மிஞ்சிட என்ன தடை? பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை. வா, நாம் இப்பொழுதே புறப்படுவோம், நல்லதை எண்ணி செயல்படுவோம் அப்படிங்கிறது தாராபாரதியினுடைய கவிதை. அதுல ஒரு வரி வந்துருச்சு பாத்தீங்களா? பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை அப்படின்ட்டு. திண்ணைதானா உன் தேசம், உன் தெருவொன்றேயா உன்னுலகம்? திண்ணையை இடித்து தெருவாக்கு, உன் தெருவை மேலும் விரிவாக்கு அப்படின்னு இருப்பான். அப்படி தன்னுடைய தன்னம்பிக்கை மூலமாகவும் தன்னுடைய விடாமுயற்சி மூலமாகவும் இங்கு ஒரு கதை எழுதப்பட்டிருக்கு. அந்த கதையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப கடலும் கிழவனும் புத்தகத்துக்குள்ள போலாம். ஏன் நான் அந்த கடலும் கிழவனும் புத்தகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த புத்தகத்தினுடைய தாக்கமும் தன்மையும் அவ்வளவு பெரியது. இப்ப புத்தகத்துக்குள்ள போவோம். இந்த கடலும் கிழவனும் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கு. இந்த கடலும் கிழவனும் புத்தகத்துல மொத்தம் 3 கேரக்டர்ஸ் தான். ஆமாங்க. முதல்ல ஒரு கிழவன். அந்த கிழவனினுடைய பெயர் சாண்டியாகோ. அடுத்து அந்த கிழவனோடு இருக்கக்கூடிய ஒரு சிறுவன். அவனோட பேர் மனோலின். அடுத்து ஒரு மீன். அந்த மீனினுடைய பெயர் மார்லின். அது பெயர் கிடையாது. அந்த மீன் இனத்தை சார்ந்தது. இப்ப நம்ம எப்படி கெளுத்தி, கெண்டை அப்படிங்கிறோம். அது மாதிரி அந்த மார்லின் அப்படிங்கிறது அந்த மீனினுடைய வகை. இப்ப கதை இவ்வாறாக தொடங்குகிறது. அடிப்படையில் இந்த கதை எழுதப்பட்டது அமெரிக்காவை மையமாக கொண்டு. அப்ப அடிப்படையில கதை இவ்வாறு தொடங்குகிறது. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு கிழவன் இருக்கிறார். அந்த கிழவனினுடைய பெயர் சாண்டியாகோ. அடிப்படையில் அவர் ஒரு மீனவர். 84 நாட்கள் அவரு மீன் பிடிக்க போய்க்கிட்டே இருக்காரு. 84 நாட்களில் ஒரு நாள் கூட அவர் மீனோடு திரும்பவே இல்லை. 84 நாளுமே கடலுக்கு போறாரு. அங்கு மீன் கிடைக்கல. திரும்புறாரு, போறாரு, திரும்புறாரு. இப்படியே தொடர்ந்து 1 நாள், 2 நாள் கிடையாது. 84 நாட்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன் பாத்தீங்களா, அந்த மனோலின் அப்படிங்கிற ஒரு குட்டி பையன் இந்த தாத்தாவோட தொடர்ந்து போய்க்கிட்டே இருக்கான் படகுல. ஏன் அப்படின்னா, இந்த மனோலினுக்கு மீன் பிடிக்க கத்துக் கொடுத்தவரே இந்த கிழவன் தான். அப்ப ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு 40 நாள், 84 நாட்கள் ஆயிடுச்சு. அதுல முதல் 40 நாள் மட்டும் தான் இந்த குட்டி பையன் அந்த தாத்தாவோட போறான். ஏன் அப்படின்னா, 40 நாள் கழிச்சு அந்த குட்டி பையனோட அப்பாவும் அம்மாவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ அந்த கிழவன் கூட போகாத. காரணம், அந்த கிழவன் அதிர்ஷ்டம் இல்லாதவன். ஏன்னா 84 நாள்ல ஒரு மீன் கூட ஒரு மீனவனால பிடிக்க முடியல அப்படின்னா அவனுக்கு எப்படி அதிர்ஷ்டம் இருக்கும்? அதனால நீ வேற படகுக்கு போ அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையனை வேறு மீன் பிடிக்கக்கூடிய ஒரு படகில் ஏத்தி அமுச்சு விட்டுறாங்க. அவங்க சொன்னது உண்மைதானோ அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய வகையில அது வரைக்கும் அந்த தாத்தாவினுடைய படகில் இருந்தபோது ஒரு மீன் கூட கிடைக்காத அந்த சிறுவனுக்கு அவன் வேறு ஒரு படகு மாறினொட்டி ஒரே வாரத்துல 3, 4 மீன்களை அந்த படகு பிடிக்குது. அப்ப அப்படி இருக்கும்பொழுது 84வது நாள் 84வது நாளும் கிழவன் போகிறார். போனா மீன் கிடைக்கல. திரும்ப கரைக்கு வராரு. கரைக்கு வரும்பொழுது மனோலினும் மனோலின்னா அந்த குட்டி பையனும் அந்த கிழவனும் ஒரு உரை நிகழ்த்துறாங்க. என்ன நிகழ்த்துறாங்க அப்படின்னா,
இன்னைக்கும் உனக்கு மீன் கிடைக்கலையா? ஆமா எனக்கு கிடைக்கல. ஆனா கண்டிப்பா நாளைக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு அந்த கிழவன் சொல்கிறார். ஏன்னா அந்த கிழவனினுடைய தோற்றம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 80 வயது முதியவர் அந்த கிழவன். 80 வயது முடிவதுன்னா அப்படின்னா ரொம்ப உடம்பில் எல்லாமே கிளடுத்தட்டி போயிருக்குமா. அந்த புத்தகத்தில் வர்ணிச்சிருப்பாங்க. அவரோட கழுத்துல கூட மடிப்பு மடிப்பா இருக்குமா. உடம்பில் பல இடங்களில் வந்து மடி தழும்புகள் இருக்கும். குறிப்பா அந்த கையெல்லாம் மரத்து போய் ஏன்னா அந்த மீன் பிடிக்கிறாருங்க தெரியுமா? அதனால அந்த கையெல்லாம் மரத்து போயி, அந்த கை ஃபுல்லா தழும்பு தழும்பா இருக்குமா. அப்படி மிகவும் வயதான ஒரு மனிதர் 80 வயது கிழவர். அந்த 80 வயது கிழவனும், அந்த சிறிய மனோலின் என்பவரும் என்ற குட்டி பையனும் பேசிக்கிட்டே இருக்காங்க. "கண்டிப்பா நீ வேணா பாரு. நாளைக்கு எனக்கு மீன் கிடைக்கும். 85 அப்படிங்கிறது எனக்கு எப்பொழுதுமே ராசியான நாள்." ஏன்னா, இதுக்கு முன்னாடியே அது மாரி ஒரு சூழ்நிலைய இந்த கிழவன் சந்தித்திருக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, இதற்கு முன்னாடி 86 நாட்கள் அவருக்கு மீனே கிடைக்காது. 87வது நாள் ஒரு மீனை அந்த கிழவனும், அந்த குட்டி பையனும் பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. அப்ப அப்படி இருக்கும் பொழுது, அதே போன்ற ஒரு அதிர்ஷ்டம் திரும்ப வரும் அப்படின்னு அந்த கிழவன் சொல்லும்பொழுது, "உனக்கு 87 தானே அப்ப ராசியான நாள். நீ எப்படி 85வது நாளே கிடைக்கும்?" அப்படின்னு சொல்லும் பொழுது, கிழவன் சொல்லுவார், "ஒரு முறை தான் ஒரு அதிர்ஷ்டம் வரும். அப்ப அப்படி இருக்கும்போது எனக்கு ஏற்கனவே 87ல வந்துருச்சு. இப்ப 85ல வரும்." அப்படின்னு அந்த கிழவன் அடித்து சொல்கிறார். இப்படி பேசிக்கிட்டே கிழவனும், அந்த குட்டி பையனும் கிழவனினுடைய குடிசைக்கு போறாங்க. அப்ப ஒரு அழகான ஒரு உவமை சொல்லியிருப்பாரு பாருங்க. என்ன அப்படின்னா, அந்த மீன்பிடி வலைகள் இருக்கும் தெரியுமா? அந்த மீன்பிடி வலைகள கிழவன் வந்து தோள் மேல தூக்கி போட்டு போவாருங்க. அப்ப அந்த மீன்பிடி வலைகளும், அந்த தூண்டில் இருக்கு தெரியுமா? அது தரையை நோக்கி இருக்கும். அது எதற்கு உவமையாக்குகிறார் ஆசிரியர் அப்படின்னா, தோல்விக்கு உவமையாக்குகிறார். ஏன்னா, அந்த மீன் வலையும், அந்த மீன் தூண்டிலும் தரையை நோக்கி தலையை கீழ கவிழ்ந்திருப்பது, ஒரு தோல்வியினுடைய அடையாளமா, அந்த கிழவனினுடைய தோல்வியினுடைய அடையாளமா அந்த அந்த மீன் தூண்டிலும், அந்த மீன் வலையும் இருப்பதா ஆசிரியர் அழகா உவமைப்படுத்தி இருப்பாரு. அப்ப இப்படி போய்க் கொண்டிருக்கும் பொழுது வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போகும்பொழுது நிறைய உரையாடல் நடக்கும். குறிப்பா பேஸ்பால பத்தி இவங்க 2 பேருமே நல்லா உரையாடிக் கொண்டிருப்பாங்க. அப்ப இந்த குட்டி பையன் கேட்பான், "சாப்பாடு இருக்கா? சாப்பிடலாமா?" அப்படிம்பான். கிழவன், "எனக்கு பசி இல்ல. நீ சாப்பிடு." "சரி என்ன வச்சிருக்க தாத்தா?" அப்படின்னு கேட்பான். "என்ன சாப்பாடும், மீனும் இருக்கு." அப்படிம்பான். ஆனால் உண்மையில் என்னவென்றால், அந்த வீட்டில் கிழவனுக்கு சாப்பாடு இருக்காது. மீனும் இருக்காது. அது அந்த பையனுக்கும் தெரியும். இது சும்மா விளையாட்டுக்கு கேட்டுப்பாங்க. அப்ப இந்த இடத்தில் நம்ம எத கவனிக்கலாம் அப்படின்னா, அந்த கிழவன் ஒரு வறுமையானவன். தன்னுடைய வறுமையை காட்டி இன்னொருவரிடம் உணவு வாங்குவதற்கு அந்த தாத்தா என்றுமே விருப்பப்பட்டது கிடையாது. இப்ப இந்த இடத்தில் தான் நான் எழுதிய ஒரு ஐக்கூ எனக்கு ஞாபகம் வருகிறது. என்ன அப்படின்னா, நான் வந்து என்னுடைய பள்ளி பருவத்தில் போய்க் கொண்டிருக்கும் பொழுது, எங்களுடைய ஸ்கூலுக்கு ஒரு பாட்டி, ரொம்ப வயசான பாட்டி, கிட்டத்தட்ட அவங்களுக்கும் ஒரு 80, 90 வயது இருக்கும் அந்த பாட்டிக்கு. அவங்க பழத்தை வந்து தலையில ஒரு கூடையில சுமந்து வருவாங்க. அப்ப அவங்கள பார்த்து நான் ஒரு கவிதை எழுதினேன். அது ஹைக்கூவா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. "பழம் விற்கும் பாட்டி சுமக்கிறாள் தன்மானத்தை" அப்படின்ட்டு. "பழம் விற்கும் பாட்டி தலையில் சுமக்கிறாள் தன்மானத்தை" அப்படின்ட்டு. காரணம் 80, 85 வயதில் அவங்க இன்னொருத்தரோட தயவுல வாழ விரும்பல. அப்ப அப்படி இருக்கும் பொழுது, அவர்கள் வெறும் பணத்தை சுமக்கவில்லை. மாறாக தன்னுடைய மானத்தை, தன் மானத்தை சுமக்கிறார்கள் அப்படிங்கிறத நான் எழுதிய ஒரு கவிதை. அப்ப அந்த கவிதையை நான் இங்க இருக்கக்கூடிய சாண்டியாகோ தாத்தாவோட நான் பொருத்தி பார்க்கிறேன். அப்ப பொருத்தி பார்க்கும்பொழுது இந்த குட்டி பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, தாத்தாவுக்கு தேவையான உணவு எல்லாத்தையும் குடுப்பான். இதெல்லாம் முடியும். இரவு முடியும். அடுத்தது 85வது நாள். 85வது நாள் என்ன ஆகும் அப்படின்னா, கிழவன் சொன்னது போலவே ஒரு புது நம்பிக்கையோடும், புத்துணர்ச்சியோடும் கடலுக்கு போவாரு. அவர் மட்டும் தான் போவாரு. அந்த குட்டி பையன் வரமாட்டான். இந்த முறை சாண்டியாகோ என்ன திட்டம் தீட்டியிருப்பார் அப்படின்னா, 84 நாட்களுமே நாம் போன தூரத்தை விட 85வது நாள் நாம் அதிகமான தூரத்திற்கு போக வேண்டும். காரணம், அப்படி அதிகமான தூரத்திற்கு போய், அதிகமான ஆழத்தில் நாம் மீன் பிடித்தால் தான், நாம் எண்ணக்கூடிய, நாம் நினைக்கக்கூடிய ஒரு பெரிய மீன் நமக்கு கிடைக்கும். அப்படின்னு அவர் ஆசைப்பட்டுக்கிட்டு ரொம்ப தூரத்துக்கு போவாரு. ஒரு கட்டத்துக்கு மேல பார்க்கும்பொழுது, ஏன்னா அவரு கிளம்பும் பொழுது விடிய காத்தால, அதாவது அப்ப வந்து சூரியன் தோன்றி இருக்காது. அப்ப அவரு வந்து படக செலுத்திக்கிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேல விடிஞ்சிடும். விடியும்போது தான் அவருக்கு தெரியும், நாம எவ்வளவு தூரம் போகணும்னு ஆசைப்பட்டோமோ, அத விட அதிகமான தூரத்துக்கே நம்ம வந்துட்டோம் அப்டின்ட்டு. அவர்ட்ட மொத்தம் ஒரு 3 தூண்டில் இருக்கும். அந்த 3 தூண்டில இப்ப நம்ம வந்து இப்ப இங்க யாருக்காவது மீன் பிடிக்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னா, எனக்கு கிடையாது. ஆனா நான் என்னுடைய நண்பன் ஒருவன் மீன் பிடிக்க செல்வான். நாங்க சின்ன வயசுல போயிருக்கோம். எங்க பசங்களோட சேர்ந்துட்டு. நம்மகிட்ட இருக்கக்கூடிய தூண்டில் அப்படிங்கிறது ரொம்ப
சின்ன அளவு இருக்கக்கூடிய ஒரு தூண்டிலா இருக்கும். அதே மாதிரி நம்ம மீன் பிடிக்கக்கூடிய இடமும் மிகவும் ஆழம் கம்மியா இருக்கக்கூடிய இடமா இருக்கும். ஆனால் சாண்டியாகோ தாத்தா வச்சிருக்கக்கூடிய அந்த 3 தூண்டிலுமே கிட்டத்தட்ட 200 அடி ஆழம் போகக்கூடிய அளவிற்கு பெரிய பெரிய தூண்டில்கள். அப்ப 3 தூண்டில்கள போட்டுவிட்டு கிழவன் பாட்டு பாடுறாரு. ஒரு ஸ்பானிஷ் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஸ்பானிஷ் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்பொழுது, கிழவனுக்கு எப்பொழுதுமே கடலை பெண்ணாக பாவித்துதான் பழக்கம். அந்த கிழவன் கடலை அவ்வளவு அழகாக வர்ணிப்பார். எப்படி தெரியுமா வர்ணிப்பாரு? இந்த கடல் என்பவள் எனக்கு தாயை போன்றவள். காரணம், இந்த கடல் ஒன்றை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால், போதும் போதும் என்பதற்கு மேலாக கொடுப்பாள். மாறாக கொடுக்கக் கூடாது என்று முடிவு செய்து விட்டால், நான் எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் எனக்கு ஒரு மீனை கூட கொடுக்க மாட்டாள். அப்படிங்கிறதுதான் அந்த கிழவனினுடைய ஒரு மன ஆசையா இருக்கும். ஏன்னா, அவர் வந்து அந்த கடலை வந்து ஒரு பெண்ணா தான் பாவிப்பாரு. பொதுவாகவே அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் கடலை ஆணாக பாவிப்பாங்க அப்படின்னு ஹெமிங்வே சொல்லியிருப்பாரு. காரணம், அவர்களுக்கு அந்த இளமைக்காரர்களுக்கு அந்த கடல் என்பது ஒரு எதிரி, அப்படின்னா ஒரு போட்டியாளன். ஆனா கிழவனுக்கு கடல் என்பது எதிரியும் கிடையாது, போட்டியாளனும் கிடையாது. தாத்தாவை பொறுத்தவரை அந்த கடல் ஒரு பெண். தன்னுடைய சிநேகிதி அப்படிங்கிறதுதான், தன்னுடைய தாய், சிநேகிதி, தோழி எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பார்வையில தான் கடலை வந்து தாத்தா பார்க்கிறார். அப்ப இப்படி போய்க் கொண்டிருக்கும் பொழுது அந்த 3 தூண்டில், ஒரு தூண்டில் சற்று ஆடுது. அப்ப ஆடும் பொழுது என்ன பண்றாரு அப்படின்னா, தாத்தா மெல்ல எந்திரிச்சு நேக்கா அந்த தூண்டில தூக்கி போடும்போது, ஒரு டீசன்ட் சைஸ், அது பெரிய மீனுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்ன மீனும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு டீசென்ட்டான ஒரு மீடியம் சைஸ் அப்படின்னு சொல்லலாமா? அப்பேற்பட்ட ஒரு சைஸ் கொண்ட ஒரு மீன் கிடைக்குது. அதை எடுத்து தன்னுடைய படகுல போட்டுக்கிட்டு, தொடர்ந்து தன்னுடைய மீன்பிடி வேலைய தொடங்குறாரு. அப்ப இப்படி போய்க்கிட்டு இருக்கு. போய்க்கொண்டு இருக்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கட்டத்துல ஒரு தூண்டில் போட்டிருந்தாரு தெரியுமா? மொத்தம் 3 தூண்டில்ல, ஒரு தூண்டில்ல இந்த குட்டி மீன் மாட்டுச்சு. குட்டி மீன் கிடையாது. ஒரு மீடியம் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு மீன் மாட்டுச்சு. இன்னொரு தூண்டில் ரொம்ப ஆடுது. அது எப்படி ஆடுது அப்படின்னா, எம் அது எப்படி ஆடுது அப்படின்னா, தாத்தாவினுடைய படகு இருக்கு தெரியுமா? அந்த படகே ஆட்டம் கொள்ளும் அளவிற்கு அந்த மீன் வந்து அந்த படக ஆட்டுதாம். அப்படி படக ஆட்டும் பொழுது தாத்தாவுக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சுச்சு அப்படின்னா, இது கொஞ்சம் பெரிய மீன் அப்படின்ட்டு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மீன், அந்த பெரிய மீன் இந்த படகை தன்னோடே இழுத்து செல்கிறது. இழுத்து சென்றுகிட்டே இருக்கு. கிழவனினுடைய சிந்தனை என்ன அப்படின்னா, இந்த மீன் இழுத்து செல்லட்டும். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மீன் சோர்வடைஞ்சிரும். சோர்வடைந்த பிற்பாடு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அத கொண்டுறலாம். கொன்று எடுத்துட்டு போயிடலாம். அப்படிங்கிறது தான் கிழவனினுடைய ஆ சிந்தனையா இருந்துச்சு. அப்ப இப்படியே போய்க்கிட்டு இருக்குங்க. இரவு முழுவதும் நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒரு 80 வயது கிழவன் இரவு முழுவதும் அந்த தூண்டில வந்து தன்னுடைய கையில கட்டிக்கிறாரு. தூண்டிலை தன்னுடைய கையோட இழுத்து கட்டிக்கிறாரு. மீன் போகக்கூடிய இடங்களுக்கெல்லாம் தானும் பின்னாலேயே தன்னுடைய படகோடு போகிறார். அடுத்த நாள் காலை ஆகுதுங்க. தன்னுடைய கையெல்லாம் மரத்து போயிருச்சு. தன்னுடைய கையெல்லாம் மரத்து போயிருச்சு. அப்ப என்ன பண்றாருன்னா, கையில் இருந்த அந்த தூண்டில் இத வந்து தோல்ல மாத்திக்கிறாரு. தோல்ல, தோள்பட்டையோட சேர்த்து கட்டிக்கிறாரு. போயிருச்சு. போய்க்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, மீன் சோர்வடையுது. மீன் சோர்வடையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மீன் கீழ இருக்கக்கூடிய அந்த கடல்ல இருந்து மேல எம்பி இந்த சைடு கடல்ல குதிக்குது. இந்த சைடு எம்பி அந்த சைடு குதிக்குது. அப்பதான் அந்த கிழவன் அந்த மீனோட சைஸ பாக்குறாப்புல. அந்த மீனோட சைஸ் அப்படிங்கிறது அவரோட படக விட பெருசா இருக்கு. அந்த ஃபிஷ்ஷினுடைய பேர், அந்த மீனினுடைய பேர் என்னன்னா மார்லின். கிட்டத்தட்ட 1500 பவுண்ட் எடை கொண்ட மீன் அது. கிலோகிராம்ல சொல்லணும்னா 680 கிலோ கொண்ட ஒரு மீன். அந்த மீன பாத்தவாட்டி கிழவனுக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம் அப்படின்னா, நம்ம நெனச்ச மாரியே இவ்வளவு பெரிய ஒரு மீன் கிடைச்சிருச்சு. நம்ம நெனச்சது நம்ம செய்ய போறோம். நம்ம ஜெயிக்க போறோம். இந்த மீன கொண்டு போய் கரையில வித்தோம் அப்படின்னா, நம்ம தான்டா ராஜா அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு கிழவன் வந்து விட்டார். அப்படி வரும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, தொடர்ந்து இது போக்கு காட்டிக்கிட்டே இருக்கு. போக்கு காட்டிக்கிட்டே இருக்கும்பொழுது, கிழவன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, தனக்குத்தானே பேசிப்பாரு. தனக்குத்தானே பேசிப்பாரு. நம்ம இளமையில இருக்கும்பொழுது எப்படியெல்லாம் இருந்தோம்? நம்ம இளமையில இருக்கும்போது எப்படியெல்லாம் மீன் பிடிச்சோம்? அப்படின்னு தனக்குத்தானே பேசிப்பாரு. இன்னொன்னு ஒரு கட்டத்துக்கு மேல சலிப்பு தட்டும்ல. ஏன்னா, எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் ஒரு முயற்சியில் ஈடுபடும் பொழுது, ஒரு கட்டத்திற்கு மேல நம்ம அத விட்டுறணும். அத குயிட் பண்ணிறணும் அப்படிங்கிறது தான் மனிதனினுடைய சிந்தனையாக இருக்கும். அதே போன்ற சிந்தனை கிழவனுக்கு வரும்பொழுது கிடையாது. நாம் விடக்கூடாது. நாம் ஒரு விடயத்தை எடுத்தோம் என்றால், அந்த விடயத்தில் நாம் வென்றாக வேண்டும் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து கிழவன் தனக்குத்தானே சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல தனக்குத்தானே பேசிக் கொண்டிருந்த அந்த கிழவன்,
அந்த மீனோடையும் பேச ஆரம்பிப்பாது. "நீ எனக்கு நண்பனை போன்றவன். உன்னை எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. ஆனால் எனக்கு வேற வழி தெரியல. நான் உன்னைய கொன்னு தான் ஆவணும்." அப்படின்ட்டு நண்பனைப் போல பேசிக்கிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும் தெரியுமாங்க? கிட்டத்தட்ட 3 பகல் 2 இரவு. நல்லா சிந்தித்து பாருங்கள். 3 பகல் 2 இரவு அந்த மீனோடே இந்த கிழவன் போராடிக் கொண்டிருப்பார். அந்த மீன் போற திசையெல்லாம் போவாது. அந்த மீனும் 2 முறை மேல ஏறி கீழ குதிக்கும். அந்த மீனினுடைய தன்னுடைய உடம்ப பாரு, நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு பாருன்னு, அது தன்னுடைய கம்பீரத்தை கிழவனுக்கு காண்பது போல, அதுவும் மேல ஏறி குதிக்கும். அப்ப இவ்வாறா 3 பகல் 2 இரவு போகுது. போன பிற்பாடு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் அந்த மீன் அந்த கிழவனினுடைய அந்த தோள்பட்டையில கட்டியிருக்க தெரியுமா? அந்த மீன் இது அ தூண்டில், அத உடைத்துக் கொண்டு போகக்கூடிய அளவிற்கு இழுக்குது. அப்ப கிழவன் முடிவு செய்து விட்டார், இதுதான் சரியான சமயம். இப்ப நம்ம அந்த மீன கொல்லணும் அப்படின்ட்டு, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஈட்டியை எடுத்து ஒரே போடா போடுவாரு. அந்த மார்லின் மீனினுடைய நெஞ்சு பகுதியில ஒரே போடா போடுவாரு. போட்ட பிற்பாடு ரத்தம் பீச்சிக்கிட்டு அடிக்குங்க. கடல் முழுவதும் அது கடலா? இரத்த கடலா? அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீல நிற கடல் இந்த மார்லின் மீனை கிழவன் குத்திய பிறகு ரத்தம் பீச்சி அடிச்சு அது செந்நிற கடலா மாறும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, மீன் செத்து போயிரும். மீன் இறந்த பிற்பாடு தன்னுடைய படகில் ஒரு பக்கம் தன்னுடைய படகுல ஒரு பக்கம்னா, ஒரு படக நீங்க கற்பனை செய்து கொள்ளுங்கள். அந்த படகினுடைய மையப்பகுதியில கிழவன் உட்கார்ந்திருப்பா. அந்த கிழவனினுடைய வலது பக்கம் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அந்த மீன கயிற வச்சு கட்டுவாரு. அப்பதான் பாப்பாரு, அந்த மீன் அவரோட படக விட பெருசா இருக்கும். அப்ப இப்படியே கரையை நோக்கி வந்துகிட்டு இருப்பாருங்க கிழவன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இவரு குத்தும் பொழுது ரத்த வாசனை பீச்சி அடிச்சிருக்கும் தெரியுமா? ரத்தம் பீச்சி அடிச்சதால அந்த ரத்த வாசனை அடிக்கும் தெரியுமா? அப்படி ரத்த வாசம் அடிக்கிறத பார்த்துட்டு, ஒரு சுறா மீன் வருங்க. ஒரு சுறா மீன் இந்த மார்லின் ஃபிஷ்ஷ சாப்பிட பார்க்கும். கிழவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, போராடுவார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். 80 வயது கிழவன் இவ்வளவு பெரிய மீன தன்மானத்தோடு பிடிக்கிறார். அத கரைக்கு கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு சுறா வருகிறது. அந்த சுறாவோடு போராடுகிறார். ஒரு சுறா வருது. அந்த சுறாவை அடித்தே கொல்கிறார். ஈட்டியை வைத்து. சுறாவினுடைய ரத்த வாசம் போச்சா? இந்த சுறாவினுடைய ரத்த வாசத்தை கண்டு அடுத்து 2 சுறாக்கள் வரும். அப்பொழுதும் கிழவன் சோர்ந்து போக மாட்டார். அந்த கிழவனினுடைய தன்னம்பிக்கைய நம்ம பார்க்கணுமே. அப்பொழுதும் கிழவன் சோர்ந்து போக மாட்டாரு. 2 சுறா. அந்த பக்கம் ஒரு சுறா, இந்த பக்கம் ஒரு சுறா. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஈட்டியை எடுத்து ஒரு சுறாவ கொல்லும் பொழுது, அந்த ஒரு சுறாவினுடைய வாய் கிடுக்குல அந்த ஈட்டி மாட்டிக்கும். சுறாவும் செத்து போயிரும். ஈட்டியும் அங்க மாட்டிக்கும். சுறா கடலுக்குள்ள போகும்போது அந்த ஈட்டியையும் சேர்த்து எடுத்துட்டு போயிரும். இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு சுறா இருக்கு. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு நடுக்கடல்ல யாருமே இல்ல துணைக்கு. ஒரு மிகப்பெரிய மீன வச்சிருக்கீங்க. ஒரு 2 சுறாக்கள் வருது. ஒரு சுறாவ கொன்னுட்டீங்க. முன்னாடியாவது கையில உங்கள்ட்ட ஒரு ஆயுதம் இருந்துச்சு. இப்ப அந்த ஆயுதமும் போச்சு அப்படின்னா, நாமாக இருந்தால் என்ன செய்திருப்போம்? கிழவன் பயப்படல. கிழவன் அச்சம் கொள்ளல. கிழவனுக்கு இருந்த ஒரே சிந்தனை என்ன தெரியுமா? நான் 84 நாள் கஷ்டப்பட்டேன்டா. எனக்கு மீன் கிடைக்கல. 85வது நாள் இவ்வளவு பெரிய மீன். என்னுடைய கனவ நான் புதைச்சிருக்கேன். அப்படிப்பட்ட ஒரு கனவ என்ட்ட இருந்து நீங்க பறிச்சுட்டு போக பார்க்குறீங்க பார்த்தீங்களா? உங்கள நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு அந்த சுறாக்கள்ட்ட பேசிக்கிட்டு, அந்த தோணி போடுவாங்க தெரியுமா படகுக்கு? அத ஒரு பக்கம் எடுத்துட்டு, அதோட ஒரு பக்கத்துல தான் வைத்திருந்த கத்திய கத்தி, சுறாவ குத்திக் கொள்வார் இன்னொரு சுறாவ. இப்படிதாங்க போய்க்கிட்டே இருப்பாங்க. போய்க்கொண்டே இருக்கும்பொழுது, அந்த கிழவனினுடைய துரதிர்ஷ்டமோ என்னமோ எனக்கு தெரியல. முதல்ல ஒரு சுறா வந்துச்சு கொன்னாச்சு. அடுத்து 2 சுறாக்கள் வந்துச்சு. அதையும் கொன்றார். கஷ்டப்பட்டு இப்ப அவர் கையில ஆயுதம் இல்ல. ஒரு கட்டத்திற்கு மேல் ஒரு சுறா கூட்டம் வரும். நல்லா சிந்தித்து பாருங்க. ஒரு கட்டத்திற்கு மேல் ஒரு சுறா கூட்டம் வரும். அந்த கிழவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அமைதியா உட்கார்ந்துருவாரு படகுல. அந்த சுறா கூட்டம் அந்த மிகப்பெரிய மார்லின் மீனை தன்னுடைய இஷ்டத்திற்கு உண்ணும். கடித்து குதறும், சாப்பிடும். அப்ப எல்லாம் பண்ணி முடித்த பிற்பாடு, இறுதியா அங்க என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த மீனினுடைய தலைப்பகுதி உடம்பு ஃபுல்லா ஒண்ணுமே இருக்காது. வெறும் எலும்பு மட்டும் இது மீனோட முள்ளு மட்டும் தான் இருக்கும். வால் பகுதி இருக்கும். வேற எதுவுமே இருக்காது. இப்ப படகினுடைய எடை ரொம்ப குறைஞ்சு போயிருக்கும். அப்ப இது நடந்து கொண்டிருக்கும் பொழுது, கிழவன் அந்த சுறா கூட்டத்தை பார்த்து திட்டுவான். "நீங்கலாம் விளங்குவீங்களா? என்னுடைய கனவு, என்னுடைய ஆசை, என்னுடைய உழைப்ப இப்படி பறிச்சுட்டு போறீங்களே! நீங்கலாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கன்னு" அந்த சுறா கூட்டத்த திட்டுவாரு. தன்னுடைய இயலாமையை கண்டு கோபம் வரும். ஏன்னா, அந்த சூழ்நிலையில கிழவன் என்ன தெரியுமா ஒரு வார்த்தை சொல்லுவாரு? "நான் மட்டும் இப்ப சிறுவனா இருந்திருக்க கூடாதா? நான் மட்டும் இப்ப இளைஞனா இருந்திருக்க கூடாதா? இப்ப மட்டும் நான் இளைஞனா இருந்திருந்தேன் அப்படின்னா, இந்த சுறா கூட்டத்த ஒரு கை பார்த்திருப்பேனே! அப்ப எனக்கு இந்த சூழ்நிலை கிடைக்கல.
சூழ்நிலை கிடைச்ச இப்ப நான் கிழவனா போயிட்டேனேன்னு மனசு ரொம்ப நொந்து போவாது. அப்ப அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாமே போயிடும். அந்த மீனினுடைய தலைப்பகுதியும் வால் மட்டும்தான் இருக்கும். கரைக்கு வந்து கொண்டிருக்கும் பொழுது கிழவனுக்கு தன்னுடைய மொத்த சந்தோஷமும் போயிருக்கும். இவ்வளவு பெரிய மீனை பிடிச்சோம், இவ்வளவு பெரிய சாதனையை நம்ம செஞ்சோம், ஆனால் இந்த சாதனையை கூட நம்மிடத்தில் கொடுப்பதற்கு இந்த சுறாக்கள் விடவில்லையே அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்திலேயே வந்து பார்த்தாது அப்படின்னா, கரையில ஊர் மக்கள் எல்லாமே நிப்பாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாமே. ஏன்னா, இவரு நான் முன்னாடியே சொன்னது போல 3, 4 நாட்கள் ஆயிருச்சு கடலுக்கு போய் திரும்பவே இல்ல. அப்படி திரும்பவே இல்லாத காரணத்தினால, ஐயோ! தாத்தா எங்க போனாரு? இறந்து போயிட்டாரா? அல்லது தொலைந்து போயிட்டாரான்னு அந்த ஊர் மக்களே காத்துட்டு இருக்கும் பொழுது, தூரத்துல இருந்து இவரினுடைய படகு வரும். இவரினுடைய படகு வரும்பொழுது ஊரே ஆர்ப்பரிக்கும். அப்பாடா! கிழவன் வந்துட்டாருன்ட்டு. பக்கத்துல வர வர தான் இந்த ஊர் மக்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, கிழவன் இவ்வளவு பெரிய மீன புடிச்சிருக்காரு அப்படின்ட்டு. ஒண்ணுமே இருக்காது. கிழவன் வருவாரு. ஒரு மகிழ்ச்சியையும் காட்ட மாட்டாரு. ஏன்னா, அவரு ஆசைப்பட்டது வேறு, அங்க நடந்தது வேறு. வந்து கரையில் இறங்குவார். இறங்கி போன பிற்பாடு அந்த குட்டி பையன் வருவான். வந்தோட்டி, "யோவ் தாத்தா, நீ எவ்வளவு பெரிய சாதனை பண்ணியிருக்க. என்னய்யா சிரிக்காம, சந்தோஷப்படாம இப்படி இருக்க?" அப்படிங்கும்பொழுது கிழவன் ஒன்றுமே பேச மாட்டார். அப்ப மணவலின் சொல்லுவான், அந்த குட்டி பையன் சொல்லுவான், "தாத்தா, உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இது வெற்றியா இல்லாம இருக்கலாம். ஆனா ஊர் மக்கள பாரு. நீ எவ்வளவு பெரிய சாதனை பண்ணியிருக்கன்னு அந்த மீன தொட்டு தொட்டு பார்க்குறான் பாரு. அதுதான்ப்பா உனக்கு கிடைத்த வெற்றி." அப்படின்னு சொல்லி இந்த கதைய முடிப்பாரு ஆத்தர். அவ்வளவுதான் கதை. இப்ப நான் ஒரு விஷயத்த இந்த இடத்துல பதிவு செய்ய மறந்துட்டேன். அந்த கிழவன் வந்து 3 பகல் 2 இரவுகள் கடல்ல இருந்தாருன்னு சொன்னேன்ல. அவரு என்ன தெரியுமா உண்ணாரு? ஒண்ணுமே உண்ணல. அவரு உண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 3 தூண்டில்கள்ல முதல் தூண்டில்ல ஒரு குட்டி மீன புடிச்சாருன்னு சொன்னேன் தெரியுமா? அந்த மீன அப்படியே பச்சையா சாப்பிடுவாரு. ஏன்னா, உப்பு கூட இருக்காது. அப்பதான் அவரு யோசிப்பாரு, இந்த மனோலின் இந்த குட்டி பையன் கூட வந்திருந்தா நமக்கு எவ்வளவு துணையா இருந்திருக்கும்ன்ட்டு. யாருமே இருக்க மாட்டாங்க இந்த தாத்தாவுக்கு. தொட்டுக்க ஒண்ணுமே இருக்காது. வெறும் பச்சையான மீன சாப்பிடுவார். சாப்பிடும்போது கூட நம்ம வாந்தி எடுத்துறக் கூடாது. ஏன் சாப்பிடுவார் அப்படின்னா, நம்ம அந்த மீனோட போராட வேண்டும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட உணவு எதுவுமே இருக்காது. குடிப்பதற்கு ஒன்றுமே இருக்காது. தண்ணி பாட்டில் மட்டும் இருக்கும். அதுவுமே தீர்ந்து போய்விடும். அப்ப உணவு இல்லாமல், உடம்பில் சத்து இல்லாமல், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 80 வயதில் ஒரு வைராக்கியத்தோடு இவ்வளவு பெரிய மீன புடிச்சிட்டு வந்து கரையில எப்படியாவது சேர்த்தணும்டாங்கிற ஒற்றை எண்ணத்திற்காக போராடி கொண்டு இருந்தார் அந்த கிழவன். அப்ப கரைக்கு வருவாரு. அந்த பையன் பேசுவான். இதோட கதை முடிஞ்சிடும். இந்த கதை இப்பொழுது பார்ப்பதற்கு ஒரு சாதாரண கதையா இருக்கலாம். இந்த கதையில நம்ம என்ன கத்துக்கலாம்? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குங்க. நம்ம என்ன கத்துக்கலாம்? அல்லது நான் என்ன கத்துக்கிட்டேன்? அப்படிங்கிறத இப்ப நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். முதல்ல இந்த கதை எதை பேசுகிறது? ஒரு மனிதன் தான் எடுத்துக்கொண்ட விடயத்தில் எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும், எத்துணை சிக்கல்கள் வந்தாலும், எத்துணை கஷ்டங்கள் வந்தாலும், எத்துணை சங்கடங்கள் வந்தாலும், அத்துணையும் மீறி அவன் தான் எடுத்துக்கொண்ட விடயத்தில் வெற்றி பெற்றால் தான் அவன் சாதனையாளன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கிழவன் இருக்காரு. கிழவன் மீன் பிடிக்க போறாரு. மீன் பிடிக்க போகும்போது 84 நாட்கள் மீனே கிடைக்கல அப்படிங்கும் பொழுது, நமக்கு எதுக்குடா இந்த வேலை? 80 நாள் கிடைக்காத மீனாடா 85வது நாள் கிடைக்கும்ங்கிற ஒரு துர்பாக்கிய நிலைமையில் கிழவன் இல்ல. ஏன்னா அந்த ஊரே பேசுச்சு, இவன் அதிர்ஷ்டம் இல்லாதவன். அந்த ஊரே பேசுச்சு, இவன் ராசி கெட்டவன். அந்த ஊரே பேசுச்சு, இவன் எதுக்கு இப்படி இருக்கான் அப்படின்ட்டு. ஆனால் கிழவன் நம்பிக்கொண்டிருந்தார். இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு. நாளைக்கு இல்லன்னா அதுக்கு அடுத்த நாள். அதுக்கு அடுத்த நாள் இல்லன்னா அதுக்கு அடுத்த நாள். பி ஆப்டிமிஸ்டிக். பி ஆப்டிமிஸ்டிக். 84 நாள் மீன் கிடைக்கவில்லை என்றால் 85வது நாளும் மீன் கிடைக்காது என்பது முட்டாள்தனம். 85வது நாளும் கிடைக்கலாமே அப்படிங்கிறதுதான் ஒரு வெற்றியாளன் சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஒரு வெற்றியாளனுக்கும் ஒரு தோல்வியாளனுக்கும் எது அடிப்படையில் வேறுபடும் அப்படின்னா, சிந்தனை தாங்க அடிப்படையில் வேறுபடும். ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்ல பாதி தண்ணி நிரப்பப்பட்டிருக்கு அப்படின்னா, தோல்வியாளன் அதை எப்படி பார்ப்பான் அப்படின்னா, ஐயையோ! பாதி தானே தண்ணி இருக்கு. பாதி காலியா இருக்கே அப்படின்னு பார்ப்பானாம். ஆனால் ஒரு வெற்றியாளன் பரவால்ல. முழு இதுல பாதி நிறைஞ்சிருக்கே அப்படின்னு பார்ப்பானா. எது தன்னிடத்தில் இருந்தாலும், அல்லது எது தன்னிடத்தில் கொடுக்கப்பட்டாலும், எந்த சூழ்நிலையை தான் சந்தித்தாலும், அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நன்மைகளையும், பாசிட்டிவையும் பார்க்கிறவன் வெற்றி அடைகிறான். நெகட்டிவையும், தீமைகளையும் பார்க்கிறவன் தோல்வி அடைகிறான் என்பதுதான் உலக நியதி. அப்ப இந்த கதை என்ன எனக்கு சொல்லிக் கொடுத்தது அப்படின்னா, ஒரு கிழவன் இருக்காரு. அந்த கிழவனுக்கு ஒரு ஆசை. 85 நாட்கள். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். 84 நாள் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல அப்படின்னா, கண்டிப்பா நாமெல்லாம் 85 நாட்கள் வரை காத்திருக்கவே மாட்டோம். அத விட்டுட்டு போயிருவோம். ஆனால் 85வது நாள் போறாரு. போனதுக்கு அப்புறம் தான் எதை ஆசைப்பட்டாரோ அந்த மீன் தன்னுடைய அந்த கிழவனினுடைய கைக்கு கிடைக்குது. அந்த கிழவனினுடைய கைக்கு கிடைத்த பிற்பாடு, அவன் நினைச்சிருந்தா அது கஷ்டம். ஏன்னா உணவு இல்ல, குடிக்க தண்ணீர் இல்ல. அவன் நினைச்சிருந்தா அந்த மீனை விட்டுருக்கலாம் அப்பயே. போய் தொலையுது அப்படின்ட்டு கிடையாது.
தன்னுடைய ஆசைப்பட்ட ஒரு மீனை தான் அடைஞ்சிட்டாரு. எப்படி 85 நாட்களினுடைய காத்திருப்புக்கு அடுத்து 85 நாள் காத்திருப்புங்கிறது ஒரு விஷயம் அப்படின்னா, 2வது விஷயம் அந்த மீனை அடைந்த பிற்பாடு அந்த மனிதன் 3 பகல் 2 இரவுகள் அந்த மீனோடயே பயணிக்கிறார். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு வைராக்கியம்! இந்த மீன் எனக்கு வேணும் அப்படின்ட்டு. அடுத்து அந்த மீனை கொல்கிறார். மீனை கொன்ன பிற்பாடு வளர்க்கின்ற சுறாவோடு போராடுகிறார். இது நம்ம வாழ்க்கை பயணமா எடுத்துக்கணும். அப்ப இந்த கதையை நான் என்னுடைய பள்ளி மாணவர்கள்ட்ட ஆகட்டும், என்னுடைய தம்பிகள், என்னுடைய தங்கைகள், நான் எங்கு போனாலும் இந்த கதையை நான் அடிக்கடி சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு கதையாக இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த கதையை ஒத்து என்னுடைய நண்பனினுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஏன்னா, இந்த கதைகள் ஒரு கதை ஒருவரால் எழுதப்படுகிறது. சலைத்தவர்கள் என்னுடைய பேராசான் அழகாக சொல்லுவாரு. எப்பொழுதுமே ஒரு எழுத்து ஒரு பகுதி கவிஞனால் எழுதப்படுகிறது அப்படின்ட்டு. ஒரு கவிதையோ, ஒரு எழுத்தோ அதை எழுதிய கவிஞனால் எழுதப்படுகிறது. ஒரு பகுதி மட்டும்தான். அதோட மறுபகுதி அப்படிங்கிறது சுவைஞனால் எழுதப்படுகிறது அப்படிம்பாரு. அதாவது நான் ஒரு கதை எழுதுகிறேன் அப்படின்னா, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எழுதக்கூடிய அந்த கதை என்பது ஒரு பகுதி மட்டும்தான். அதோட மறுபகுதி யாரால் தெரியுமா நிரப்பப்படுகிறது? அதை வாசிக்கக்கூடிய ஒவ்வொருவரினுடைய தனித்தனி சிந்தனையால் நிரப்பப்படுகிறது என்பதுதான் சலைத்தவர்கள் சொன்ன ஒரு ஆகச் சிறப்பான கருத்து எங்கள் போன்ற மாணவர்களிடத்தில். அப்படி இருக்கும் பொழுது இந்த புத்தகத்தை ஹெமிங்வே எந்த சிந்தனை கண்ணோட்டத்தில் எழுதினான்னு எனக்கு தெரியாது. இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இந்த புத்தகத்தை உங்களால் பொருத்தி பார்க்க முடியும். காரணம், என்னுடைய நண்பன் ஒருவன் பிஷப் ஈப்பர் கல்லூரியில் படிக்கிறான். அருமையான கவிஞன். அவன் ஸ்கூலிங் முடிச்சுட்டான். என்னை விட 2 வயது மூத்தவன். சீனியர் ஆக்சுவலா. பட் ஆனா நண்பர்களைப் போல தான் பழகுவோம். அதனால தான் அவன், இவன் அப்படிங்கிறேன். முடித்த பிற்பாடு பிஷப் கல்லூரிக்கு போறான். பிஏ இங்கிலீஷ் தான். ஆங்கிலத்தில் இளங்கலை. படித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, குடும்ப சூழ்நிலை காரணமா, அவனோட லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிம்போம். விருப்பமின்மை காரணமா பிஏ இங்கிலீஷ்ல இருந்து டிஸ்கண்டினியூ பண்றான். படிப்பை பாதியில நிறுத்துறான். நிறுத்திய பிற்பாடு தொழில் படிப்புக்கு போறான். தொழில் படிப்புக்கு போய் அங்க ஒரு 6 மாசம் வேலை பார்க்கறான். ஒரு கட்டத்துக்கு மேல அங்கேயும் அவனால் வேலை பார்க்க முடியல. அங்கேயும் அந்த படிப்பு மேலேயும் அவனுக்கு பெருசா ஈடுபாடு கிடையாது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, சரி பல்ல கடித்துக் கொண்டு ஆங்கிலம் படித்து விடுவோம். ஒரு டிகிரி முடிச்சிடுவோம் அப்படிங்கிறது அவனினுடைய எண்ணமா இருக்கு. அப்ப மீண்டும் அதே பிஷப் ஈப்பர் கல்லூரிக்கு வரான். பிஏ இங்கிலீஷ் கேட்கிறான். அவனினுடைய நல்ல நேரம். அவனுக்கு பிஏ இங்கிலீஷ் கிடைக்கல. நான் ஏன்பா நல்ல நேரம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, அதுக்கான பதில் உங்களுக்கு பின்னாடி வரும். அந்த பையனோட நல்ல நேரம், என் நண்பனினுடைய நல்ல நேரம் அவனுக்கு இங்கிலீஷ் கிடைக்கல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சாய்ஸா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, தம்பி உனக்கு பிஏ தமிழ் இருக்கு. நீ வேணா பிஏ தமிழ் எடுத்துக்கிறியா அப்படின்னு ஒரு சாய்ஸ் கொடுக்குறாங்க. அந்த பையனுக்கு பெருசா விருப்பமே கிடையாது. நமக்கு இங்கிலீஷ் படிக்கணும், ஆங்கிலம் படிக்கணும்னு ஒரு ஆசை. கிடைக்கல. தமிழ் குடுக்குறேங்கிறாங்க. சரி எடுத்துப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழ் எடுத்தான். தமிழ் எடுத்த பிற்பாடு அடிப்படையில் அவன் நல்ல கவிஞன். நல்ல கவிதை எழுதுவான். பிடிக்காமல் சேர்ந்த படிப்பு தமிழ். அப்ப நன்றாக கவிதை எழுதுவதை ஒரு பேராசிரியர் இனம் காண்கிறார். இப்ப எப்படி எனக்கு சலைத்தையா கிடைத்தாரோ, அவனுக்கு முனிஷ் மூர்த்தி என்கிற ஒரு பேராசிரியர் கிடைத்தார். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவனை டியூன் பண்றாரு. என்னன்னா, இவன் நல்லா கவிதை எழுதுறானே அப்படின்னு சொல்லி இவனை டியூன் பண்ணி, இங்க வா நீ நல்லா கவிதை எழுத, இந்தந்த தப்பெல்லாம் செய்ற அப்படிங்கும்போது அவன் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். சரி, நமக்கு பிடிக்கவில்லை படிப்பு. ஆனால் எடுத்து விட்டோம். இதை நாம் பிடித்ததாக மாற்றிக்கொள்ள வேண்டுமே அப்படின்ட்டு அந்த கிழவன் எப்படி அந்த சுறா மீனை எப்படி அந்த மிது ஆஹ் அந்த பெரிய மீனை கட்டி இழுத்துட்டு வர்றதுக்கு ஒரு போராட்டம் பண்ணார்ல, 3 பகல் 2 இரவு. அது மாதிரி அந்த மாணவன் என்னுடைய நண்பனும் தொடர்ந்து இதே மாதிரி போராட்டம் பண்றான். விட்டுறக்கூடாது விட்டுறக்கூடாது அப்படின்னு போராட்டம் பண்ணியதினுடைய விளைவு இன்று அச்சம் தவிர என்ற புத்தகத்தினுடைய ஆசிரியர் அந்த பையன். அவன் ஒரு புத்தகத்தினுடைய ஆசிரியர். கவிதை புத்தகத்தினுடைய ஆசிரியர். இன்னும் சொல்ல போனால் தான் படித்த கல்லூரியிலேயே மிகச்சிறந்த மாணவனுக்கான விருதையும் 35,000 ரூபாய்க்கான காசோலையும் வாங்கி இருக்கிறான் அப்படிங்கிறதுதான் நான் இங்க பதிவு செய்ய வேண்டிய விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, நான் அந்த கிழவனை இந்த என்னுடைய நண்பன் ரவி பிரசாத் அவன் பேரு, அவனோடு நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். காரணம், அவன் அந்த கிழவன் எடுத்துக்கொண்ட தளம் என்பது கடல். அந்த கிழவன் பிடித்த விடயம் என்பது மீன். இங்கு என்னுடைய நண்பன் எடுத்துக்கொண்ட களம் என்பது கல்லூரி இலக்கியம். அப்பேற்பட்ட இலக்கியத்தில் அவன் தன்னுடைய கையில் விடாமல் பிடித்துக் கொண்டிருப்பது என்னவென்றால் பேனா. அப்ப அப்படி இருக்கும்பொழுது இது ஒரு கதை அப்படின்னாலுமே,
இந்த புத்தகம் என்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இது உண்மை. காரணம், இந்த புத்தகத்தை பற்றி நான் இவ்வளவு சிலாகித்து, இவ்வளவு அங்கலாய்த்து பேச வேண்டியதற்கு காரணம், நான் சரியாக சொல்லணும் அப்படின்னா 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது என்னுடைய மதிப்பெண் 600க்கு 492. என்னுடைய கட் ஆஃப் சரியா என்னுடைய கனவு என்பது டிஎன்ஏயு, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சேர வேண்டும், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை, கனவு. என்னுடைய கட் ஆஃப் 0.5 மார்க்கில் போனது. அரசு அந்த அரசு கல்லூரிகளுக்கு எடுக்கக்கூடிய அந்த ரவுண்ட்ல முதல் ரவுண்ட்ல 0.5ல என்னுடைய கட் ஆஃப் போனது. 2வது ரவுண்டுக்கு எனக்கு கால்ஃபர் வந்துச்சு. வரும்பொழுது என்னாச்சு அப்படின்னா, எனக்கு சீட்டு கிடைத்தது. ஆனால் என்னுடைய குடும்ப சூழ்நிலை காரணமா நான் கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சேன் அப்படின்னா, வெறும் 4 லட்சத்தில் என்னுடைய டிகிரியை முடிக்க முடியும். அதுவே நான் வந்து வித் அஃபிலியேட்டட் காலேஜ்ல முடிச்சேன் அப்படின்னா 12 லட்சங்கள் ஆகும். 8 லட்சத்திலிருந்து 12 லட்சங்கள் ஆகும். அன்னைக்கு இருந்த குடும்ப சூழ்நிலையில் என்னால் என்னுடைய அக்ரி கனவை தொடர முடியவில்லை. அப்பொழுது எனக்கு அந்த சூழ்நிலையில் நான் படித்த ஒரு புத்தகம் தான் இந்த கடலும் கிழவனும். காரணம் என்ன அப்படின்னா, நான் துவண்டு போய் விட்டேன். JEE தோல்வி. ஐக்கியான்னு ஒரு எக்ஸாம் ஆல் ஓவர் இந்தியா ஃபார் அக்ரிகல்ச்சரல் காலேஜஸ் தோல்வி. பிஎஸ்சி அக்ரி தோல்வி. சென்ட் ஜோசப் காலேஜ் ஆகட்டும், தூய வளனார் கல்லூரி ஆகட்டும், அல்லது நான் எடுத்துக்கொண்ட இயற்பியல் துறை படிப்பாகட்டும், நான் பிடித்து எடுத்தது கிடையாது. இது இரண்டுமே எனக்கு நேர்ந்த விபத்துக்கள். ஆனால் நாம் விபத்துக்களை சந்தித்தால் நமக்கு என்ன ஆகும்? ஒண்ணு கை போகும், இல்ல கால் போகும், இல்லை உயிரே போகும். ஆனால் அப்படி சந்தித்த இந்த 2 விபத்துக்களால் தான் நான் இன்று இங்கு உங்கள் முன்னால் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதுதான் வரலாறு. அப்ப இத நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம எத்தனையோ துன்பங்களை சந்தித்திருப்போம், எத்தனையோ கஷ்டங்களை சந்தித்திருப்போம், இனிமும் சந்திக்க போகிறோம். அதான் உண்மை. இனிமேலும் சந்திக்க போகிறோம். அப்படி சந்திக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையே இவ்வளவுதான், நம்ம இதை முடிச்சுக்கணும், நம்ம வாழ்க்கை என்பது இவ்வளவு கஷ்டமாக எதுவும் இருக்கு, நம்ம வாழ்க்கை முழுவதும் நிறைந்தது தானா அப்படின்ட்டு நம்ம வாழ்க்கை முழுவதும் புலம்பிக் கொண்டே இருக்காமல், அந்த கிழவன் எப்படி தன்னம்பிக்கையோடும் ஒரு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய அந்த கிழவன்ட்ட ஒண்ணுமே இல்லை. அந்த கிழவனிடம் சொத்து இல்லை, அந்த கிழவனிடம் சுகம் இல்லை, அந்த கிழவனிடம் வலிமை இல்லை, அந்த கிழவனிடம் வயது இல்லை. அந்த கிழவன் தான் மட்டும்தான். தான் எடுத்துக்கொண்ட கொள்கையிலும், தான் எடுத்துக்கொண்ட லட்சியத்திலும் எப்படி அந்த கிழவன் அந்த மீனை பிடித்து கொண்டு வந்தானோ, அது போல நாம் நம்முடைய கனவிலும், நம்முடைய லட்சியத்திலும் எந்த விதமான இடர்பாடுகள் வந்தாலும், எத்துணை சுறாமீன்கள் வந்தாலும், எத்துணை துன்பங்கள் வந்தாலும், அத்துணை துன்பங்களையும் நாம் அடித்து நொறுக்கி நம்முடைய சிந்தனையில் வெற்றி பெற வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த கிழவன் ஒருவேளை அதே இடத்தில் மாண்டு போயிருந்தால் கூட அந்த கிழவனுக்கு வரலாறு உண்டுங்க. நீங்க நல்லா சிந்தித்து பாருங்க. சுறா மீனு ஒண்ணு கிழவனை கொண்டிருக்க வேண்டும், கிழவன் ஒன்று சுறா மீனை கொண்டிருக்க வேண்டும். இந்த 2ல் எது நடந்திருந்தாலும் கிழவனுக்கு வரலாறு தான். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நான் ஆசைப்பட்டது வேளாண்மை கல்லூரியில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிக்க வேண்டும் என்பது. ஆனால் என்னால் அது முடியவில்லை. அதன் பிற்பாடு நான் பிஎஸ்சி பிசிக்ஸ் எடுத்தேன். தூய வளனார் கல்லூரிக்கு போனேன். கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் பிசிக்ஸ் எடுத்ததும், வளனார் கல்லூரியை சூஸ் பண்ணதும் இட்ஸ் நாட் மை சாய்ஸ், இட்ஸ் அன் ஆக்சிடென்ட். ஆனால் அந்த விபத்து எனக்கு மிகப்பெரிய பேரையும் புகழையும் வாங்கி கொடுத்தது. காரணம், நான் ஆசைப்பட்ட வேளாண் கல்லூரிக்கு போயிருந்தால் கூட இப்பேற்பட்ட இலக்கியங்கள் பக்கம் நான் வந்திருக்க மாட்டேன். அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. மாறாக நான் பிடிக்காத ஒரு படிப்பையும், நான் பிடிக்காத ஒரு கல்லூரியையும், எனக்கு பிடித்த கல்லூரியாகவும், எனக்கு பிடித்த படிப்பாகவும் நான் மாற்றிக்கொண்டது என்னுடைய பயன் என்னவென்றால், நம்முடைய பிரிட்டோ ஐயா சொன்னது போல, ஆளுநரை பார்த்தாச்சு, அமைச்சர் பெருமக்களை பார்த்தாச்சு, பல விருதுகளை வாங்கியாச்சு. ஏன், நான் பிடிக்காமல் எடுத்த அதே வளனார் கல்லூரியில் படிக்கக்கூடிய 7500 மாணவர்களுக்கு ஒரே நுண்கலை குழு செயலாளராக என்னை ஒருமனதாக தேர்ந்தெடுத்ததும் அதே கல்லூரி தான். அப்ப அந்த இடத்திற்கு என்னை போய் அமர வைத்தது நான் படித்த இலக்கியம் என்றால், அந்த இலக்கியத்தை நான் பிடித்திருப்பதற்கு காரணம், என்னுடைய மனது எப்பொழுதெல்லாம் டிப்ரெஷன் ஆகுதோ, என்னுடைய மனது எப்பொழுதெல்லாம் டிமோட்டிவேட் ஆகுதோ, என்னுடைய மனது எப்பொழுதெல்லாம் வலிக்கிறதோ, என்னுடைய மனது எப்பொழுதெல்லாம் நாம் தோற்று போய்வேனோ என்ற ஒரு அச்சத்தை மேற்கொள்ளுதோ, அப்பொழுதெல்லாம் நான் படிக்கக்கூடிய ஒரு புத்தகம் கடலும் கிழவனும். அப்ப இந்த கிழவனாக நாம் வாழ வேண்டும். காரணம், அந்த கிழவனுக்கு ஒரே தன்மானம் தான். நம்ம எடுத்தோம், 84 நாட்கள் நமக்கு தோல்வி. நம்ம வாழ்க்கையில அப்படித்தானே? ஒருவேளை நான் JEE தோல்வியுற்றேன், ஐக்கியர் எக்ஸாம்பிள் தோல்வியுற்றேன், அதே போல அக்ரி என்னுடைய கனவிலும் தோல்வியுற்றேன். என்னுடைய நண்பன் ரவி பிரசாத் எடுத்துக்கொள்ளுங்கள். அவன் ஆசைப்பட்ட BA இங்கிலீஷ்ல இருந்து விட்ராவ், டிஸ்கண்டினியூ, தோல்வி. அடுத்து தான் சேர்ந்த தொழில் முனைவர் படிப்பிலையும் அவனால் தொடர முடியவில்லை, தோல்வி. பிறகு 3வது வரும்போது தான் கேட்ட படிப்பு ஆங்கிலம், தனக்கு கிடைத்த படிப்பு தமிழ், தோல்வி. அப்ப நாங்கள் இருவருமே 3 தோல்விகளை சந்தித்தவர்கள். இந்த 3 தோல்விகளுமே எங்களை வாட்டி வதைத்து எடுத்தது. அப்படி இருக்கும்போது நாங்கள் இருவருமே எங்களினுடைய வாழ்வை முடித்துக் கொள்ளவில்லை.
ஒருவேளை முடித்துக் கொண்டிருந்தால் எங்களுக்கு வரலாறு இல்லாமல் போயிருக்கும். மாறாக எங்களை தாண்டி எங்களை நோக்கி எத்துணை சுறாமீன்கள் வந்தாலும் அத்துணை சுறாமீன்களையும் அடித்து நொறுக்கிவிட்டு, அத்துணை இடர்பாடுகளையும் அடித்து நொறுக்கிவிட்டு, அவன் பேனாவை பிடித்திருக்கிறான், நான் ஒளிவாங்கியை பிடித்திருக்கிறேன். இந்த இரண்டும் எங்கள் மூச்சு உள்ளவரை எங்கள் கைகளில் பிடித்துக் கொள்ளப்பட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கடலும் கிழவனும் புத்தகத்தை சதாம் ஹுசேன் எதற்கு கேட்டிருப்பார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நான் பார்க்கிறேன் சதாம் ஹுசேனினுடைய வரலாறை படித்தவனாக, குறிப்பாக இந்த புத்தகத்தையும் படித்தவனாக சொல்கிறேன். கடைசியா இறக்கப் போகிறோம். இறக்கப் போகும்பொழுது அந்த கிழவன் எப்படி தன்னுடைய உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த மீனை எப்படி கரைக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டானோ, அந்த தன்னம்பிக்கையோடு தானும் இறக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு தான் சதாம் ஹுசேன் இந்த புத்தகத்தை கேட்டிருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அது மெய்யாகவும் இருக்கலாம், அது பொய்யாகவும் இருக்கலாம். அது அவரவரினுடைய எண்ணம். ஆனால் நாம் அனைவருமே இந்த எமிங்வேவினுடைய இந்த புத்தகத்தை படித்தாக வேண்டும். காரணம், இந்த புத்தகம் என்பது ஒரு சாதாரண கதை தான். ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் கதை கிடையாது. இந்த புத்தகம் நோபல் பரிசு வாங்குச்சு. மன்னிக்கவும், இந்த புத்தகம் நோபல் பரிசு வாங்கியது. நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர் எமிங்வே. இந்த புத்தகம் சினிமாவா எடுக்கப்பட்டுச்சு. இந்த புத்தகத்தை தழுவி எடுக்கப்பட்ட சினிமா படத்திற்கு ஆஸ்கர் அவார்டு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இது என்ன சோகம் அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே பரம்பரை வியாதின்னு ஒண்ணு இருக்கும் தெரியுமா? அப்பாவுக்கு சுகர் இருந்துச்சுன்னா பையனுக்கு சுகர் வரும் அப்படின்ட்டு பரம்பரை வியாதி அப்படின்னு சொல்லுவோம். அதுபோல இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் எமிங்வேக்கு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, எமிங்வேவினுடைய தந்தை தற்கொலை செய்து கொண்டார். எமிங்வேவினுடைய தந்தையினுடைய தந்தை தற்கொலை செய்து கொண்டார். அவரினுடைய தந்தையும் தற்கொலை செய்து கொண்டார். ஆனால் எமிங்வே எவ்வளவு பெரிய ஒரு தன்னம்பிக்கை கதை எழுதியவர். அவர் தற்கொலைக்கு எதிராக பேசி வந்தவர். அவர் தற்கொலைக்கு எளிதாக தன்னுடைய பத்திரிகையாளர் பணியில ஆக்சுவலா எமிங்வே என்பவர் ஒரு போர் வீரர், அதன் பிறகு பத்திரிகையாளர், அதன் பிறகுதான் நூலாசிரியர். அப்ப தன்னுடைய பல பரிமாணங்கள்ல அவர் தற்கொலையை எதிர்த்துதான் பேசியிருக்காரு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து இவ்வளவு பெரிய ஒரு தன்னம்பிக்கை புத்தகத்தை கொடுத்த எமிங்வே தன்னை தானே துப்பாக்கியால் சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்துதான் இறந்து போனார் என்பதுதான் சோக வரலாறு. அப்ப இங்க நம்ம ஒரு விஷயத்த புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், ஊருக்கே தன்னம்பிக்கை கொடுத்த எமிங்வே தன்னை சுட்டுக் கொண்டு விட்டார். ஆனால் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, ஒருவேளை எமிங்வே தன்னுடைய கையில் துப்பாக்கியை எடுத்து தன்னுடைய நெற்றி பொட்டில் அந்த துப்பாக்கியை வைத்து அந்த ட்ரிகரை அமுக்கி தன்னை சுடுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னால், அந்த துப்பாக்கியை தொடுவதற்கு முன்னால் கடைசியா ஒரு முறை தான் படித்த அந்த கடலும் கிழவனும் புத்தகத்தை படித்து பார்த்து விட்டு சாகலாம்னு ஒருவேளை சதாம் ஹுசேனை போல நினைத்திருந்தால் கண்டிப்பா எமிங்வே துப்பாக்கியை தூக்கி தன்னை சுட்டுக் கொண்டிருக்க மாட்டார் அப்படிங்கிறதா என்னுடைய தீராத நம்பிக்கை, தீராத கருத்து. காரணம், நம் வாழ்க்கையில் எத்துணை துன்பங்கள், எத்துணை துயரங்கள் வந்த போதிலும் அந்த கிழவனைப் போல, அந்த கிழவன் எப்படி அந்த மீனை பிடிச்சுக்கிட்டு இருந்தானோ, அது போல நாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய கனவை நோக்கி பயணப்படுவோம். எத்துணை சுனாமிகள் வந்தாலும் நாம் அடித்து நொறுக்கிவிட்டு நம்முடைய கனவில், நம்முடைய எண்ணத்தில் நாம் வெல்வோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடையும் கடைசியா ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான் சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். இந்த உலகத்தில் நாம் சாதனையாளர்கள்னு ஒரு பட்டியல் போட்டு வச்சிருப்போம்ல, ஒவ்வொருவருக்கும் மாறும். இந்த உலகத்தில் சாதனை பண்ணிய அத்துணை பேரினுடைய பட்டியலையும் நீங்க போட்டு வச்சுக்கோங்க. அந்த அத்துணை பேரினுடைய பட்டியலை நீங்க போட்டு வச்சீங்க அப்படின்னா, என்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் எழுது. அப்படி சாதனையாளர்கள் பட்டியலில் இடம் பிடித்தவர்கள் அனைவருமே என்ன இறைவனால் பூமியிலிருந்து, வானத்திலிருந்து பூமிக்கு தூக்கி விடப்பட்டவர்களா? இந்தப்பா நீ சாதனை பண்ணணும் அப்படின்னு தூக்கி போடப்பட்டவர்களா? கிடையாது. உங்களை போன்றும் என்னை போன்றும் அவரவரினுடைய தாயினுடைய கருவில் உருவாகி இந்த மண்ணில் நம்மை போன்று சாதாரணமாக பிறந்தவர்கள் தான். ஆனால் அந்த கிழவனை போன்ற விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் தன்மானத்தோடும் தன் இலக்கை நோக்கி போராடியதால் அவர்கள் சாதாரணவர்கள் என்பதிலிருந்து சாதனையாளர்களாக மாறினார்கள் என்பதுதான் உண்மை. இப்படி நான் தாதா பாரதியினுடைய ஒரு கவிதையிலிருந்து தொடங்கினோ, அவரினுடைய இந்த கவிதையோடு என்னுடைய உரையை முடிக்கிறேன். வெறுங்கை என்பது மூடத்தனம், வெறுங்கை அப்படிங்கிறது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாதையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும், தோள்கள் உனது தொழிற்சாலை, நீ தொடுமிடமெல்லாம் மலர்ச்சோலை, தோல்விகள் ஏதும் உனக்கில்லை, இனி தொடுவானம்தான் உன் எல்லை, விழி விழி உன் விழி நெருப்பு விழி, உன் விழி முன் சூரியன் சின்ன பொறி, எழு எழு தோளா உன் எழுச்சி, இனி பூமியின் மடியில் பெருமுரட்சி, விரக்தி என்னும் சிலந்தி வலைக்குள் வேங்கை புலி நீ தூங்குவதா, நீ இருட்டை கிழிக்கும் வெளிச்சக்கீற்று எங்கே கிழக்கென தேடுவதா, மூளையில் கிடக்கும் வாலிபனே தினம் முதுகில் வேலையை தேடுகின்றார், பாலைவனம்தான் வாழ்க்கை என தினம் பல்லவி எதற்கு பாடுகின்றாய்.
அப்படின்ட்டு இனிமேல் பாலைவனம்தான் வாழ்க்கை என பல்லவி பாடாமல் நம்முடைய வாழ்வில் நம்முடைய எண்ணத்தை நோக்கி நம்முடைய வெற்றியை நோக்கி வீறு நடை போடுவோம். நாளை அந்த கிழவன் எப்படி ஒரு வரலாற்று சின்னமாக இந்த உலகம் முழுவதும் நிற்கிறானோ அது போன்ற கிழவனாக நாமும் ஒரு வரலாற்று சின்னமாக இந்த உலகத்தில் நிற்போம் என சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க சுஜாதா சஞ்சய்குமார். இன்றைக்கு நம்ம 692வது நிகழ்வு வியனுலகம் அப்படிங்கிற தொகுப்புல இன்றைக்கு சுஜாதா சஞ்சய்குமார் அவருடைய உலக இலக்கியம் தொடர்ல அவர் இன்றைய ஏர்னஸ்ட் ஹெமிங்வேயோட கிழவனும் கடலும் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து பல கருத்துக்கள் நம்மோட பகிர்ந்துகிட்டாரு. இந்த புத்தகத்தை பத்தி ரொம்ப அழகான ஒரு அறிமுக உரை கொடுத்தாரு. எப்பவுமே அவர் கொடுக்கிற அறிமுகம், இந்த புத்தகம் எப்படி எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்றது எல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக, அந்த புத்தகத்திற்கு இணையாக இருக்கும். அந்த மாதிரியே இந்த நிகழ்வும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஏன்னா நம்ம அடுத்த முறை லியோ டால்ஸ்டாய் அவர்களுடைய ரஷ்ய இலக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நிறைய பார்த்துட்டோம். அந்த வரிசையில லியோ டால்ஸ்டாயோட போரும் அமைதியும் அதை படிச்சுட்டு வந்து 1 மணி நேரம் பேசணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனால் இலக்கியம் பேசுவதற்கு முன்னால் இயற்பியல் தேர்வுகள் வந்துட்டதுனால அதை பேச முடியல. அதனால ஒரு சின்ன புத்தகமாக நண்பரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது, ஏன் இதை பேசக்கூடாது, இந்த கிழவனும் கடலும் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை ஏன் பேசக்கூடாது அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. அதனால நான் இந்த புத்தகத்தை பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற முடிவு பண்ணேன். ஏன்னா நான் சோர்வாக இருக்கும்போது இந்த புத்தகத்தை படிச்சிருக்கேன். இன்னொருவர் அவர் நான் மறுநாள் தூக்கு சதாம் ஹுசேன் அவர்களுக்கு அப்படிங்கும்போது அவருடைய ஆசை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் இந்த புத்தகத்தை தான் கேட்கிறாரு. இந்த புத்தகத்தை படிச்சுட்டு நான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு த ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படிங்கிற புத்தகம், ஏர்னஸ்ட் ஹெமிங்வே அவருடைய புத்தகத்தை படிச்சுட்டு நான் சாகணும் அப்படின்னு சொன்னாரு. அது ஏன் அப்படிங்கறத நமக்கு நிறைவாக நமக்கும் புரியுது. இந்த ஒரு கதையில 2 கதாபாத்திரங்கள், சாண்டியாகோ, மானோலின் அப்படிங்கிற 2 பேர் தான். அவரு 80 வயது கிழவர். அவருடைய உடல் அதை பத்தி சொல்லும் போதே தெரியுது, நம்ம அவர் ரொம்ப ஒரு தள்ளாத வயதில் இருக்கக்கூடியவர், அந்த அளவுக்கு உடல் பலம் இல்லாதவர் அப்படிங்கிறது தெரியுது. அவர் கூட மீன் பிடிக்க கத்துக்கிறதுக்காக அந்த மாலோலின் அப்படின்ற சிறுவனை அனுப்புறாங்க. ஆனால் தொடர்ந்து மீனே கிடைக்கல அப்படிங்கும்போது அவங்க பெற்றோர்களும் சொல்றாங்க, நீ அவர் அதிர்ஷ்டம் இல்லை, நீ போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு போன முறை கூட 87வது முறைதான் மீன் கிடைச்சது, இந்த முறை எனக்கு 85வது தடவை மீன் கிடைச்சிடும் அப்படின்லாம் அவரு சொல்றாரு. அவரு மீன் பிடிக்காம வரும்போது அவரோட தூண்டிலும் சரி வலையும் தரைய பார்த்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு தோல்வியின் அடையாளமாகவும் தெரிகிறது. அதுக்கப்புறம் அவரு சொன்ன மாதிரியே அவரு மீன் பிடிக்க போறாரு. அதே மாதிரி 80வது தடவை போகும்போது எனக்கு மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட போறாரு. 200 அடிக்கு தூண்டிலோட அவரு போறாரு. எப்பவுமே மற்றவர்கள்லாம் அந்த கடலை ஒரு எதிரியாக அப்படி பார்ப்பாங்க, ஆணாக பார்ப்பாங்க, இல்ல போட்டியாளரா பார்ப்பாங்க. ஆனா அவர் எப்பவுமே பெண்ணாக தான் பார்ப்பாரு. பெண் அப்படிங்கிறவங்க கெஞ்சி கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க மீனை. ஆனா சில சமயம் தேவைக்கு அதிகமாக கொடுப்பாங்க அப்படிலாம் அவர் சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒரு சமயத்துல அவர் ஒரு மீனை பிடிக்கிறாரு. அன்னைக்கு ஒரு நடுத்தரமான ஒரு மீனை பிடிக்கிறாரு. அதற்கு அப்புறமாக கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு மீன் அவர்கிட்ட மாட்டுது. அப்ப அவருக்கு தெரியுது, அது ஆடுற விதத்திலேயே தெரியுது, இது மிகப்பெரிய மீன் அப்படிங்கறத அவர் தெரிஞ்சுக்கிறாரு. சரி இப்படியே இருக்கட்டும், அந்த மீன் மாட்டிருக்கு வலையில, அதுவும் தப்பிக்கிறதுக்கு எல்லா முயற்சிகளும் பண்ணும். அது முடியாத நேரத்துல சோர்வடையும். அப்ப நம்ம அந்த மீனை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அந்த தூண்டிலையும் கையோட சேர்த்து கட்டிக்கிறாரு. 3 பகல் 2 இரவு ஆகுது. அவரு தோல்ல மாத்தி கட்டுறாரு. இப்படியே மாத்தி மாத்தி அவரு கட்டிக்கிறாரு. உணவு இல்லை. ஒரே ஒரு அந்த மீன் பிடிச்சாருல, அந்த மீனை மட்டும் சாப்பிடுறாரு. மத்தபடி உணவு இல்லை, தண்ணீரும் கம்மியாதான் இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல அந்த மீன் ரொம்ப சோர்வடைஞ்சு அதை குத்தி கொன்னுடுறாரு. சரி அந்த மீனை இழுத்துட்டு நம்ம கரைக்கு போலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அது 650 கிலோ கிட்ட எடை இருக்க மீன். இதை எடுத்துட்டு போறது ரொம்ப சிரமம் அப்படிங்கிறது அவருக்கு புரியுது. அதுக்குள்ள ஒரு சுறா அந்த மீனை சாப்பிட வருது. அந்த மீன் சுறா ஈட்டியால அந்த சுறாவையும் கொன்னுடுறாரு. மீண்டும் 2 சுறாக்கள் வருது. ஒரு சுறாவை ஈட்டியால கொன்னுடுறாரு. இன்னொரு அந்த ஈட்டியும் அந்த அடுத்த சுறா கூட அந்த ஈட்டியும் போயிடுது. அவரால் அதை கொல்ல முடியல அப்படிங்கும்போது அது கொன்ன அந்த ஈட்டியும் போயிடுது அந்த சுறாவோடைய. அப்ப அவர்கிட்ட ஆயுதமும் இல்லை அப்படிங்கும்போது எல்லா சுறா கூட்டமும் வந்துருது அவரை நோக்கி. எல்லா மீன் அந்த பெரிய மீனை எல்லா சுறா கூட்டமும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு போயிடுது. அது மிச்சம் இருக்கிறது அந்த வால் பகுதி, அந்த மாதிரி ஒரு சில மிச்சங்கள் மட்டுமே இருக்கு. அதை மட்டும் எடுத்துட்டு அந்த படகோட அவரு
கரைக்கு திரும்ப வராரு. அதுக்கு நடுவுல அவர் சுறாக்கள் கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. தனக்குத்தானேவும் பேசிக்கிட்டே இருக்காரு. "இவ்வளவு நாள் கழிச்சு எனக்கு ஒண்ணு கிடைச்சிருக்குது. இத நான் கொண்டு போக விடமாட்டீங்களா?" அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. இந்த சுறாக்களிடம் சரி, தனக்குத்தானேவும் சரி, அந்த மீன் கிட்ட எல்லார்கிட்டயுமே பேசிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கடல்ல ம் ல இருந்து கடற்கரைக்கு வரும்போது, அங்க எல்லாருமே காத்துட்டு இருக்காங்க. ஏன்னா, இவரு போய் இவ்வளவு நாள் ஆச்சே! ஏன் வரல? அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு, ஏதாவது ஆயிருக்குமோன்ற ஒரு பயத்துல காத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த சிறுவனும் வரான். வந்துட்டு சொல்றான், "இல்ல நீங்க வெற்றி தான் பெற்றிருக்கீங்க. ஏன்னா நீங்க இவ்ளோ போராடி வந்திருக்கீங்க. ஒண்ணு சுறா கொண்டிருந்தாலும் உங்களுக்கு வெற்றி தான். இல்ல நீங்க சுறாவ கொண்டிருந்தாலும் அது உங்களுடைய வெற்றி தான். நீங்க அந்த மீன பிடிச்சுட்டு கொண்டு வரலையே அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அத கொண்டு வந்திருந்தா மிகப்பெரிய அவருக்கு ஒரு வருமானமா இருந்திருக்கும். ஆனாலும் இது மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்றான். அப்ப அவரு யோசிக்கிறாரு, இந்த சிறுவன் மட்டும் என் கூட இருந்திருந்தா எனக்கு இன்னுமே நல்லா இருந்திருக்குமே, மனோதைரியமாக இருந்திருக்குமே அப்படின்லாம் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் கரைக்கு வந்துடுறாரு. இதோட அந்த கதை நிறைவடையுது. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. எப்பவுமே ஒரு கதை எழுதும்பொழுது, அந்த கதை எழுதுவதில் பாதி எழுத்தாளர் எழுதினாலும், அந்த மீதியை சுவைஞர்கள் தான் எழுதுறாங்க அப்படிங்கிறதையும் சொன்னாரு. நம்ம பார்க்குற கண்ணோட்டத்துல தான் எல்லாமே இருக்குது. அந்தந்த சூழ்நிலைகள்ல என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பாதி ஒரு கிளாஸ்ல தண்ணி இருக்கு அப்படின்னா, நம்ம பாதி தண்ணி இல்ல அப்படின்னு சொல்றத ஒரு மனோபாவம் அப்படின்னா, பாதி தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு பாசிட்டிவான, ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு மனோபாவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு அருமையான கதைய தான் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தையும் பகிர்ந்துக்கிட்டாரு. தான் நினைச்ச அந்த அக்ரி படிப்பு படிக்க முடியாம ஒரு 0.5 மார்க்ல படிக்க முடியாம போச்சுங்கும்போது தான் இந்த தூய வளனார் கல்லூரியில் இயற்பியல் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. எனக்கு பிடிக்காத கல்லூரியில் பிடிக்காத ஒரு எடு பாடம் எடுத்தாலும் இன்றைக்கு ஒரு சிறந்த மாணவராக அந்த கல்லூரியில நான் இருக்கேன். எல்லோருக்கும் தெரியும் அளவு என்னுடைய சாதனைகள் இருக்கு அப்படின்னா, அது நான் எடுத்துக்கொண்ட அது நமக்காக அது கிடைச்சது. ஒரு விபத்த நம்ம எந்த அளவுக்கு நமக்கு சாதகமா நம்ம மாத்திக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு அப்படிங்கிறதையும் சொன்னாரு. அதேபோல தன்னுடைய நண்பர் அவரும் சரி அ ஆங்கில இலக்கியம் எடுக்கணும்னு நினைச்சப்ப அது கிடைக்கலங்கும்போது வேற வழி இல்லாம தமிழ் எடுக்குறாரு. அது பிடிக்கல. இருந்தாலும் போராடி, போராடி அதுக்கப்புறம் மெதுவா பிடிக்க ஆரம்பிச்சு இன்றைக்கு அச்சம் தவிர் அப்படின்னு ஒரு புத்தகத்தையும் எழுதியிருக்காரு அப்படிங்கிறதும், அந்த கல்லூரியிலேயே சிறந்த மாணவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் அப்படிங்கிறதும், இந்த புத்தகத்தோட நம்ம இந்த கதையோட நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கலாம். நம்ம வாழ்க்கை பயணத்தோட தொடர்புபடுத்தி பார்க்கும்போது, இந்த மாரி பல சுறாக்கள் நம்ம வாழ்க்கையில இடைஞ்சலாக வரலாம். நம்ம லட்சியம், நம்ம இலக்கு அப்படின்னு நினைக்கிற அந்த மீனை பிடிக்க போறோம்னா, அதுக்கு நடுவுல நம்ம தடையாக பல சுறாக்கள் வரலாம். அதையெல்லாம் எப்படி போராடும் மனோபாவத்தோடு நம்ம போராடி வெளியே வரோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த புத்தகத்திற்காக எர்னஸ்ட் ஹெமிங்வே அவர்களுக்கு நோபல் பரிசு கிடைத்தது. இந்த கதையை ஒட்டி எடுத்த படத்திற்கும் ஆஸ்கர் விருதும் கிடைச்சது. ஆனால் ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, எர்னஸ்ட் ஹெமிங்வே அவருடைய தந்தை, தாத்தா எல்லாருமே அ தற்கொலை செய்தவங்க அப்படிங்கிறதுனால, அதே வழியில் இவரும் சரி, இந்த சர்க்கரை நோயாளிகள்லாம் இருக்காங்க. அதுவும் வழி வழியா வரும்னு சொல்லுவாங்க. அதே மாரி இந்த ஒரு வியாதியும் அவருக்கு வந்திருக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி, இந்த புத்தகத்த படிச்சிருந்தாரு அவர் அவர் அந்த முடிவ எடுத்திருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னதும் ஒரு வருத்தமாக இருந்தது. இவ்வளவு பெரிய எழுத்தாளர் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னு கேட்கும்போது, நிச்சயமா இது ஒரு அருமையான கதை. நம்ம வாழ்க்கையில போராடும்போது இந்த கதை நமக்கு நினைவுல இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த சதாம் ஹுசேன் மூலமாகவும் நிச்சயமா அவர் எவ்வளவோ போராடி இருப்பாரு. ஏன்னா, ஒரு சிறிய நாடாக இருக்கும். அ க அ அரசியலை தாண்டி பார்த்தோம்னா, ஒரு சிறிய நாடு ஒரு மிகப்பெரிய நாடோட போராடும்போது, அதோட எந்த அளவுக்கு அவர் போராடி இருப்பார். ஏன்னா, அதே 80 வயதுல அவரும் வயதானவர் அப்படிங்கும்போது, ஒரு மிகப்பெரிய சுறா கூட்டங்களோட போராடினதுக்கு சமம் தான். அதனால தான் அந்த புத்தகத்த அவர் படிக்க நினைச்சிருப்பாரு. அதேபோல் தான் நம்ம வாழ்க்கையும் இருக்கு அப்படிங்கும்போது, அதே மாதிரி ஒரு சூழ்நிலைய நம்ம எப்படி கடந்து வரணும் அப்படிங்கிறத இந்த புத்தகத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். தாரா பாரதி அவர்களுடைய கவிதைகளோட அழகான கவிதைகளோட ஆரம்பிச்சாரு. அந்த கவிதையோடவே மிகவும் சிறப்பாக நிறைவும் பண்ணாரு. ஏன்னா நம்பிக்கை கொடுக்கக்கூடிய அழகான கவிதையாகவும் இருந்தது. மிக்க நன்றிங்க சுஜாதா சஞ்சய்குமார். விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கிய பிரிட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மா, கற்பனை களம் ரேவதி அம்மா,
சித்திரம் வடிக்கும் வேல்ராஜ் ஐயா அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று நம் தளத்தில் வந்து நமக்கு பெரிய சாதனை கதைகளை கூறிய சுஜாதா சஞ்சய்குமார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்து பயனுக்கும் போயிடலாம். அமைதியா உட்கார்ந்து கண்களை மூடிக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிலை ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்து மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். விஜயகுமாரி அம்மா, உங்கள் குரலை கொஞ்சம் உயர்த்தி பேசுங்கம்மா. உங்கள் குரல் சரியா கேட்கலாமா? வாழ்க வளமுடன். வாழ்த்தி முடிச்சிட்டோம்மா. நன்றிகள் அம்மா. ஐயா இப்ப கேக்குதுங்களாம்மா? இப்ப தெளிவா இருக்குங்கம்மா. ஐயா உங்க சுஜாதா சஞ்சய்குமார் அவங்க நல்ல திரும்பவும் குரல் கம்மியா கதைகளை கேக்குதுங்கம்மா. இன்னும் கொஞ்சம் போனை பக்கத்துல வச்சு பேச முயற்சி பண்ணுங்கம்மா. பக்கத்துல இப்ப கேக்குதுங்களாம்மா? இப்ப ரொம்ப தெளிவா இருக்குமா, ரொம்ப தெளிவா இருக்கு, பேசுங்க. சஞ்சய்குமார் அவங்க இன்னைக்கு வந்து கடலும் கிழவனும் கதை புத்தகம் சொன்னாங்க. ரொம்ப அருமையான கதை. சதாம் ஹுசேன் அவர் கடைசி காலத்துல கடைசியா எழுதின கதை அப்படின்னு சொன்னாங்க. அருமை. அந்த மீன் பிடித்த கதை அருமைகள் ஐயா. நாம் ஒரு காரியத்தை எடுத்தால் தன்னம்பிக்கையோடு செய்து முடிக்க வேண்டும். அந்த வைராக்கியம் வேணும். அந்த 85வது நாள் மீன் கிடைக்கும் அந்த முயற்சி எவ்வளவு பெரிய அந்த வயசான காலத்துல எவ்வளவு ஒரு தன்னம்பிக்கையோட பாடுபட்டு 3 நாள் சாப்பிடாம இருந்து அத காரிய வெற்றியோட வந்திருக்கிறார் பாருங்க. அது பெரிய சாதனை. அந்த மாதிரி நாமளும் எந்த காரியத்தை தொட்டாலும் அது நடக்கலையா அப்படியே விட்டுட்டு போயிடுவோம் அப்படிங்கிற அந்த அலட்சியம் பண்ணாம அதை எடுத்து கடைசி வரை நடத்தி போராடி ஜெயிக்க வேணும். அதுதான் இந்த கதையில உள்ள கருத்து. அற்புதமான கதை ஐயா. சலேத்தையா எழுதிய அந்த கதை அதன் திணிவு அருமையான பாடம் என்று கூறலாம். அச்சம் தவிர புத்தகம் எழுதியவர் இன்று அந்த புத்தக ஆசிரியராக இருக்கிறார். அவருக்கு எப்படிலாம் வாய்ப்பெல்லாம் தட்டி போகுது, இருந்தாலும் விடாமுயற்சியோடு வந்து கிடைச்சதை எடுத்து எவ்வளோ வெற்றிகரமா ஆசிரியர் ஆயிட்டாங்க பாருங்க. அதுதான் நம்ம ஒவ்வொருத்தங்களும் என்ன செய்யறோம்னா, அதை செய்து பார்ப்போம், வருதா வழியா பார்ப்போம், விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நிறைய பேர் அப்படி செய்து வாழ்க்கையவே இழந்துடுறாங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தர் வந்து
இந்த இடத்துல தங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி, இது ஒரு சின்ன இது. சொல்லி தோண்டி பார்க்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சு அத தோண்டுறாரு. தோண்ட போயிட்டே இருக்கு. தங்கம் கிடைக்கவே இல்ல. சரி இனிமே இதுல ஒண்ணும் இருக்காது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுறாரு. அந்த வழியா போனவரு, ஏன் இவ்வளோ நாள் தோண்டுனாரா? ஏன் விட்டுட்டாரு? அப்படின்னு சொல்லி அவரு இறங்கி தோண்டும் பொழுது, அருகாமையிலே அந்த தங்கம் கிடைச்சு போகுது. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களும் அந்த கடைசி வரை போராடி நம்ம ஜெயிக்கணும். அதுக்கு தான் இது தம்பி நல்ல எடுத்துக்காட்டுப்பா. சாதனையாளர்கள் தான் அந்த கிழவன் மாதிரி நினைத்து நாம் வாழ்வோம். விடாமுயற்சியோடு வாழ்வோம். தற்கொலையை மறப்போம். சாதனை படைப்போம். சரித்திரம் வடிப்போம். வாழ்க வளமுடன். சஞ்சய் அவர்களும் நண்பரும் அந்த வைராக்கியத்தோட நடை போடுறத நினைச்சு மிகவும் அருமையா இருக்குதுங்க ஐயா. இதை நீங்க தொடரணும். இந்த மாதிரி நீதி கதைகளை நீங்க தளத்துல பகிரணும். அதை எடுத்து ஒவ்வொருத்தரும் உணர்ந்து பார்ப்பாங்க. நாங்களும் பார்ப்போம். அதுல ஏதோ ஒண்ணு நாங்க செய்யலைன்னாலும் அடுத்தவங்க சொல்லி கொடுப்போம். எங்களுக்கு வயசானாலும் குழந்தைங்களுக்கு இதை சொல்லி இந்த கதையை புரிய வச்சு உணர வச்சு இந்த தற்கொலைங்கிற எண்ணத்தை முறியடிப்போம். இதுதாங்க ஐயா இந்த கதையில ரொம்ப அருமையா சொன்னீங்க ஐயா. நீங்களும் உங்கள் நண்பரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிகள் அம்மா ரேவதி. நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. வேல் வணக்கம், நீங்க பேசலாம். விந்தியகுமாரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். சுஜாதா சஞ்சய்குமார் கடல்ல கிழவன் பயணம் பண்ணியதையும் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, ஆனா எப்படி அவரோட சாதனை 85வது நாள் நிறைவேறுச்சு, ஆனா கடலுக்கு மீனை எப்படி கொண்டு வந்தாரு, தொடக்கத்துல இருந்து அந்த கதையை கேட்குறப்போ கண்ணுக்குள்ளேயே கடல், ஒரு வயதானவர் 82 வயசுக்கு மேலே அவர் எப்படி இருப்பார், உடம்பெல்லாம் சுருக்கமா, அப்புறம் 3 நாட்கள் அவர் பசியோடு இருந்தது, அப்புறம் அந்த மீனை எப்படி பிடிச்சாரு, கடைசி அந்த ஆயுதத்தை கூட இழந்து எப்படி இருந்தார், அப்புறம் சிறு கத்தியை பயன்படுத்தி ஒவ்வொன்றும் சொல்ல 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 கண்ணுக்குள்ளேயே காட்சிகள் தான் அருமையாக இருந்துச்சு. அதை ஐயா நல்ல கதை சொல்லி வாசிக்கணும்னு கூட இல்லை, அவங்க சொன்னதை வச்சு அந்த நூலில் உள்ள சாராம்சத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லை, அந்த எடுத்துரைக்கிற விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஐயா. அதை சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் சொன்னீங்க ஒரு கவிதை, அந்த கவிதை நான் படிச்சிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனனம் செய்யணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். இப்போ நீங்கள் எனக்கு நினைவூட்டிட்டீங்க, திருப்ப கவிதை அப்படியே மனப்பாடம் பண்ணணும். அவ்வளோ அருமையான தன்னம்பிக்கையான ஒரு கவிதை, தாராபாரதி கவிதை அருமையாக இருக்கும். அதை எடுத்துரைத்துட்டு அடுத்து உங்களோட தோழனோட வாழ்க்கையை, அது உண்மையாக நடந்த வாழ்க்கையை சொல்லி அந்த மாணவன் எப்படி வெற்றி அடைஞ்சான், சிறந்த மாணவன் ஆனது, அப்புறம் பரிசு தொகை பெற்றது, அதை இணைச்சு நீங்கள் சொன்னீங்க பாருங்க. அருமை ஐயா, அருமை ஐயா. நீங்கள் தன்னம்பிக்கை பயிற்சியாளராக வந்தால் எல்லாருமே விரும்பி கேட்பாங்க. நாங்கள் இன்னைக்கு கேட்டோம். அடிக்கடி இது போன்ற உலக அளவில் உள்ள சிறந்த நூல்களை, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நூல்களை நீங்கள் எடுத்துரைத்தால் நலம் பயக்கும் ஐயா. உங்களோட பேரை கேட்ட உடனே ஐயா ஏதாவது புதுசாக சொல்லுவாருன்ட்டு நான் அதிகாலையிலே தளத்தில் இணைஞ்சிருவேன். எனக்கு கதையை நல்லா சொல்லி வாழ்வியலுக்கான நல்ல கருத்தை நீங்கள் சொல்லிட்டீங்க. எனக்கு இது ஒரு வழிகாட்டுதலாக இருந்தது ஐயா. உங்களை நான் மனமகிழ்வோடு பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். நீங்கள் கதை சொன்னதுக்கும் வாழ்வியலை எடுத்துரைத்ததுக்கும் கவிதையை சொன்னதுக்கும் மனமகிழ்வோடு நன்றி, நன்றி, நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. அர்த்தநாரி ஐயா வணக்கம், நீங்க பேசலாம்.
நன்றி. நான் ரொம்ப நேரம் அந்த தளத்துல என்னால இருக்க முடியல. இருந்தாலும் கூட அந்த சஞ்சய் வந்து ரொம்ப சிறப்பா அவர் சொல்லக்கூடியத ரொம்ப சிறப்பா, அதாவது மனசுல பதிஞ்சு அத கடைப்பிடிக்கிற அளவுக்கு சொல்வாரு. நான் மறுபடியும் இத வந்து கேட்கணும். நன்றி. அதாவது மறு ஒலிபரப்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கற்பகவழி. அந்த மறு ஒலிபரப்பு வாயிலா கேட்கணும். நான் சும்மா அந்த நாங்கெல்லாம் கல்லூரியில வருகை பதிவு குடுக்கறதுன்னு சொல்லுவோம். அட்டெண்டன்ஸ் அது மாதிரி. அதுக்காக வந்தேன். இருந்தாலும் கூட நன்றி சஞ்சய்க்கு. நன்றி சரித்திரம் படைப்போம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நன்றிங்கய்யா. உங்கள் வருகைக்கும் உங்கள் வாழ்த்துக்கும் மிக்க நன்றிங்கய்யா. வேல் வணக்கம், நீங்க பேசலாம். ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய காலை பொழுதில் நமக்கெல்லாம் மிகவும் பிடித்த அன்பு தம்பி, கல்லூரி மாணவர் சுஜாதா சஞ்சய்குமார் அவர்களின் இன்றைய அந்த கதை, அந்த மீனவ கிழவரின் அவருடைய கடல் பயணம், மீன்பிடி தொழிலில் ஏற்பட்ட அந்த அனுபவம் தொடர்பாக அந்த கதையை ரொம்ப அவருக்கே உரித்தான அற்புதமான அவருடைய குரல் வளத்தின் மூலமாக நமக்கு எடுத்துரைத்தார். ஒவ்வொரு அந்த கதையினுடைய ஒவ்வொரு நகர்வையும் மிகவும் அற்புதமாக தம்பி சஞ்சய்குமார் அவர்கள் எடுத்துக்கொண்டு சென்றவை மிகவும் ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது அந்த கதையை கேட்கிறதுக்கு. அந்த 80 வயது கிழவன் தொடர்ந்து 5 நாள் பயணத்தில் அந்த வயோதிக காலத்திலும் அந்த மிகப்பெரிய அந்த மீனை பிடிப்பதற்கு இரவும் பகலும் தொடர்ந்து 5 நாட்கள் அந்த மீனோடு போராடி விடாமுயற்சியோடு அந்த மீனை பிடித்த பிறகு அது வேறொரு மீன்கள் வந்து அதை கொத்தி செல்கின்றது. இதை பார்க்கும்போது உழைத்தவர் எவரோ, அனுபவிப்பவர் எவரோ நமது நாட்டில் இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கிறதா. எவரோ உழைக்கிறார், எவரோ சாப்பிடுகிறார். இப்படி இந்த அற்புதமான அந்த போராட்டம், அந்த கிழவனுக்கும் அந்த மீனுக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த போராட்டம் கடைசியில் விடாமுயற்சியோடு அந்த கிழவன் வெற்றியடைந்த அந்த மீனை பிடித்து வெற்றி வாகை சூடி பின்பு கரைக்கு திரும்புகின்ற அந்த சம்பவத்தை மிகவும் அழகாக தம்பி எடுத்துரைத்தது. மீண்டும் ஒரு முறை நான் தம்பிக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி அதாவது இப்போ நம்ம தளத்துல கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து வருவது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக நான் கருதுகிறேன். ஆரம்பத்தில் நாம் கேட்டது முதல் சுஜாதா சஞ்சய்குமார், பிறகு வசீர் அகமது, கடைசியாக கவிஞர் அரசி மார்லின் அவருடைய திருத்தப்படாத கவிதைகள். இப்படி இளைஞர்கள் வந்து மிகவும் நம்ம எல்லாம் ரொம்ப ஒரு அந்த அவர்களுடைய அற்புதமான அந்த கவித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த சூழல் மிகவும் கவர்கிறது. அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவர்களை அறிமுகப்படுத்தும் நமது தளத்திற்கு மிகவும் நன்றியும் வணக்கங்களும். இப்படி தம்பியினுடைய இந்த விடாமுயற்சி தொடர்பான இந்த காலை பொழுதில் அந்த கிழவன் கதையை கேட்டது மிகவும் மகிழ்ச்சி உரிய ஒரு விடயம். தம்பிக்குரியது அந்த மீனவர் தொடர்பான ஒரு பாடல் எனக்கு நினைவுக்கு வந்தது. அந்த பாடலை இப்பொழுது பாட விரும்புகிறேன். கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ, கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ, தனியாய் போவோர் துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ,
ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம். ஒரு ஜான் வயிறை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம், ஊரார் நினைப்பது சுலபம். தரை மேல் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் குளிக்க வைத்தான். கரை மேல் இருக்க வைத்தான், பெண்களை கண்ணீரில் குளிக்க விட்டான். தரை மேல் பிறக்க வைத்தான். கட்டிய மனைவி தொட்டிலில் பிள்ளை, உறவை கொடுப்பவர் அங்கே. அலை கடல் மேலே அலையாய் அலைந்து உயிரை கொடுப்பவர் இங்கே. இப்படி மீனவர்களுடைய அந்த கடினமான உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய இந்த சிறுகதையை எடுத்து கூறிய சுஜாதா சஞ்சய்குமார் அவர்களுக்கு நன்றியும் வணக்கங்களும். இன்னும் பல கதைகளை இந்த வலைதளத்தில் நீங்கள் பதிவிட்டு வளம் பெற வேண்டுமா கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. உங்கள் அருமையான பாடல்கள் சிறப்பா இருந்ததுங்கய்யா. கடல்ல மீன் அந்த பாடல் ரொம்ப ரொம்ப அருமைங்கய்யா. மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி. வேல், நீங்க பேச முடியுமா இப்போ? வாய்ப்பிற்கு நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சுஜாதா சஞ்சய்குமார் இப்போ ஒவ்வொரு வாரமே வந்து பார்த்தீங்கன்னா இலக்கிய உலகத்தில் வந்து ஒவ்வொரு பரிமாணத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லணும். இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்கார் விருது வாங்கிய ஒரு படம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோபல் பரிசு வாங்கிய ஒரு புத்தகம் கடலும் கிளர்மனம், எர்னஸ்ட் ஹெமிங்வே புத்தகத்தை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக எடுத்து வச்சாரு. எல்லாருமே சொன்னபடி வந்து பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் சோறு நம்ம இருக்குமோ அப்பெல்லாம் வந்து எடுத்து படிக்கக்கூடிய ஒரு புத்தகம். அதுவும் அவர் இந்த நிகழ்வை எடுத்துட்டு போற விதம், அந்த புத்தகம் அவருக்கு எப்படி கிடைச்சதுன்றது, அந்த புத்தகத்தை வந்து எந்தெந்த டைம்லாம் வந்து சுகமான அவருக்கு சவாலான சூழ்நிலைகள் வரும்போது வந்து அந்த புத்தகத்தை வந்து எப்படி நினைவு கூறுறாரு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எடுத்துரைக்கும் ஒவ்வொரு இடங்களும் ரொம்ப மிகவும் அழகாக இருந்துச்சு. மிக்க மிக்க நன்றி வாய்ப்பிருக்கு. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க வேல். வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். சுஜாதா சஞ்சய்குமார், உங்கள் ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்கள் நீங்க பகிர்ந்துக்கலாம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். கண்டிப்பா எல்லோரோட கருத்துரையுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அப்படின்னா ஒரு புத்தகத்தை பற்றி நாம் பேசும் பொழுது அந்த புத்தகத்தின் நாம் பேசியதினுடைய தாக்கம் என்ன அப்படின்னா, நம்ம புத்தகத்தை பற்றி நாம் பேசுகிறோம், அதனால் அவர்களுக்குள் ஏற்படுத்தப்படக்கூடிய ஊக்கமும், அதனால் அவர்கள் இந்த சமூகத்தில் செய்யக்கூடிய ஆக்கமும் தான் ஒரு புத்தக திறனாய்வாளரினுடைய ஆகச்சிறப்பான தாக்கமா நான் பார்க்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது நான் ஒவ்வொரு முறையும் அது குறிப்பா ஆண்டன் செக்கோவை பற்றி பேசும்பொழுதாகட்டும், அல்லது வந்து தஜ்வியோஸ்கியை பற்றி பேசும்பொழுதாகட்டும், இப்பொழுது ஹெமிங்வேயை பற்றி பேசும்பொழுதாகட்டும், நான் எந்த எண்ணத்தோடு அந்த புத்தகத்தை குறித்து பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டனோ அந்த எண்ணத்தை நம்முடைய நண்பர்கள், தோழர்கள் அதை அப்படியே ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத அவங்களோட அந்த கருத்துக்களை வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு விஷயத்த மட்டும் இங்க பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய உரையில நான் பதிவு செய்யாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையை மட்டும் மாற்றும். அதாவது நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன செயல் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்க்கையை மட்டும்தான் மாற்றும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் அது போய் ஒரு வரலாற்று சம்பவத்தை மட்டும் இப்ப நான் பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன். காரணம், இந்த புத்தகத்தோடு தொடர்புடைய ஒரு சம்பவம். ஒருத்தர் இருந்தாரு, அவர் ஒரு மிகப்பெரிய போர் வீரரா இருந்தாரு. அவரோட பேரு இனிகோ அப்படின்னு பேர் அவரோட பேரு. நீங்க வரலாற்றை எடுத்து பாருங்கள்.
இனிகோ அப்படின்னு பேரு. ஒரு ஒரு மிகப்பெரிய போர் வீரனா இருந்தாரு. அப்படி போர் வீரரா இருக்கும்போது ஒரு சண்டையில அவரினுடைய கால்ல துப்பாக்கி குண்டு என்பது படப்பட்டுச்சு. அதனால அவர் வந்து மருத்துவமனையில சேர்க்கப்படுறாரு. அவரோட ஆசை ஒரு மிகப்பெரிய போர் வீரன் ஆகணும்ட்டு. ஆனால் கால்ல குண்டடிப்பட்டதால் அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்படும் பொழுது, அந்த மருத்துவமனையில வந்து அவர் கேட்ட புத்தகம் என்ன அப்படின்னா, போர் வீரர்கள் சம்பந்தப்பட்ட புத்தகம். ஆனால் அவருக்கு குடுக்கப்பட்ட புத்தகம் என்ன அப்படின்னா, நம்ம இயேசுபிரானினுடைய வாழ்க்கை வரலாறும், அவர்களினுடைய சீடர்களினுடைய வாழ்க்கை வரலாறும். அந்த புத்தகத்த குடுக்குறாங்க. அப்ப அந்த புத்தகத்தினுடைய தாக்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, போர் வீரரா ஆக வேணும்னு ஆசைப்பட்ட அந்த இனிகோ அப்படிங்கிற ஒரு போராளி, அந்த புத்தகத்தை படித்த பிற்பாடு, இல்ல இது அல்ல நம்முடைய வேலை. நம்முடைய வேலை என்பது வேறு அப்படின்ட்டு தொடர்ந்து இறைப்பணி செய்ய ஆரம்பிச்சாரு. அந்த இறைப்பணியினுடைய விளைவு என்ன அப்படின்னா, அவர் ஜெஸ்யூட் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாரு. ஒரு கிறிஸ்தவ கட்டமைப்பு. அந்த ஜெஸ்யூட் கட்டமைப்பு எதுக்கு அப்படின்னா, இந்த உலகம் முழுவதும் கிறிஸ்தவத்தை கொண்டு போய் இயேசுவை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். பிளஸ் இந்த உலக மக்களுக்கெல்லாம் இயேசுவினுடைய போதனைகளை சேர்த்து நல்ல பணிகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அந்த ஜெஸ்யூட்டினுடைய கட்டமைத்த இன்னாசியாரினுடைய நோக்கம். அந்த ஜெஸ்யூட் அப்படிங்கிறது எங்கோ பிறந்த ஒருத்தர் ஆரம்பிச்ச அந்த ஜெஸ்யூட் அப்படிங்கிற அமைப்பு இன்னைக்கு உலகம் முழுவதும் பறந்திருக்கு. அந்த உலகம் முழுவதும் பறந்திருக்கக்கூடிய அந்த ஜெஸ்யூட் அமைப்பினுடைய ஒரு கிளை தான் தூய வளனார் கல்லூரி. அந்த தூய வளனார் கல்லூரியில தான் நான் போய் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கேயோ யாரோ ஒருத்தன் சுட்ட அந்த ஒரு புல்லட்டு இனிகோவினுடைய காலை பதம் பார்க்காமல் போயிருந்தார். ஒருவேளை அந்த இனிகோ என்பவர் மருத்துவமனையில் சேர்க்கப்படாமல் போயிருந்தார். ஒருவேளை அவர் கேட்ட புத்தகம் அவர் கையில் கிடைத்திருந்து இயேசுபிரானியினுடைய வாழ்க்கையையும் இயேசுபிரானியினுடைய சீடர்களினுடைய வாழ்க்கையையும் படிக்காமல் அந்த இனிகோ என்பவர் போயிருந்தார். அவர் இன்னாசியராக மாறி இருக்க மாட்டார். ஜெஸ்யூட் என்ற ஒரு அமைப்பு உருவாகி இருக்காது. அந்த ஜெஸ்யூட்டை மையமாக வைத்து இங்கு இந்தியா முழுவதும் அல்ல, உலகம் முழுவதும் பல கல்லூரி நிறுவனங்களும் பல பள்ளி நிறுவனங்களும் இருக்கு. அதுல ஒரு பகுதியா இருக்கக்கூடிய வளனார் கல்லூரி என்பது உருவாகி இருக்காது. அந்த வளனார் கல்லூரிக்கு நான் சென்றிருக்க மாட்டேன். சென்றிருக்காவிட்டால் இது போன்ற இலக்கியங்கள் பக்கம் நான் வந்திருக்க மாட்டேன். நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் கலாம் அவர்கள் இன்னைக்கு ஜோசஃபைட்டு நாங்க பெருமையா பேசுறோம். அப்பேற்பட்ட கலாம் எங்கள் கல்லூரியில் படித்திருக்க மாட்டார். அப்ப இதை நான் ஏன் இங்க சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஒரு புத்தகம் அப்படிங்கிறது ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. ஆனால் ஒரு புத்தகம் ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்றுவது மட்டும் இல்லாமல் அவர் மாறியதால் அவரை கொண்டு இந்த சமூகத்தையே மாற்றும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு புத்தகமும் இனிகோ என்ற இன்னாசியாரும் ஒரு சாட்சியா இருக்காங்க. அப்ப அப்படி இருக்கும் பொழுது ஹெமிங்வேவே இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். எப்படி செக்கோவை கொடுத்தனோ, இன்னொரு கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா, நான் ஆண்டன் செக்கோவின் சிறுகதைகள் புத்தகத்தை உங்கள்கிட்ட பேசினல அதை தமிழில் மொழிபெயர்த்த எம்எஸ் தான் இந்த புத்தகத்தையும் தமிழில் மொழிபெயர்த்திருக்கார். அது கூடுதல் சிறப்பு. அப்ப செக்கோவே உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்டேன், தஜ்வியஸ்கி உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன், இன்னைக்கு எமிங்வேயையும் உங்கள்கிட்ட கொடுத்த ஒரு மனநிறைவோட நான் முடிக்கிறேன். கூடிய விரைவில் எனக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரே ஒரு உதவி என்ன அப்படின்னா, எப்படி இந்த எமிங்வே அந்த கிழவன் உங்கள் உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினானோ, உங்கள் வீட்டு பிள்ளைகளிடத்தில் இந்த எமிங்வேவை கொண்டு போய் கொடுக்க வேண்டும். காரணம், நான் அடிக்கடி சொல்வது, நந்தலாலா அவர்கள் சொல்லுவார்கள், திரைப்படம் பார்த்தால் நடிகன் தான் வருவான், வாழ்ந்து பார்த்தால் தான் தலைவன் வருவான். அப்பேற்பட்ட தலைவனாக நம் வீட்டு பிள்ளைகளை நாம் உருவாக்குவோம். அந்த கிழவனிடம் இருந்த தன்னம்பிக்கையையும் தன்மானத்தையும் நம்ம வீட்டு பிள்ளைங்கள்ட்ட நம்ம சொல்லி வளர்ப்போம். அதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் விடயம், கடலும் கிழவனும் புத்தகத்தை நாம் எப்படி படித்தோமோ நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைப்போம். அப்படிங்கிற நீங்க நிச்சயமா படிக்க வைப்பீங்கிற நம்பிக்கையோட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்றேன். காரணம், எனக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லும் பொழுது கூட எனக்கு என்ன தெரியுமா தோணும், நம்ம குடும்பம், நம்ம சொந்தம், நம்ம நண்பர்கள், நமக்குள்ள எதுக்கு நன்றி அப்படின்னு தான் தோணும். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்தும் என்னுடைய உரைக்கு மேலும் மேலும் மெருகேற்றி கொண்டே இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது கண்டிப்பா நாம் அனைவரும் சேர்ந்து இந்த சமுதாயத்தை ஒரு சீர்மிகுந்த சமுதாயமாக மாற்றுவோம் என்ற நம்பிக்கையோடு என்னுடைய ஏற்புரையையும் கருத்துரையும் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சுஜாதா சஞ்சய்குமார். நன்றி. விஜயம்மா, நீங்க பேசுறீங்களா? நன்றிகளம்மா. இப்ப சஞ்சய்குமார் அவங்க சொன்ன கருத்துப்படி நான் ஒன்று செய்துட்டேன். உடனே நான் சொல்லக்கூடாது, தப்பு. அந்த உரை வந்து என்னை செய்ய வச்சுது. எப்படின்னா, நான் வந்து எறும்பு வரும், நான் டேபிளில் இருக்கிறேன்னா எறும்பு வரும், அதுக்கு வந்து முதல்ல கூட சொல்லியிருக்கேன், பேரிச்சம்பழம் போடுவேன். அந்த மாதிரி இன்னைக்கு வந்தாங்க. பேரிச்சம்பழம் கொஞ்சம் பெரிய அளவில் பெருசு பெருசாக கிள்ளி போட்டேன். அவங்க எல்லாம் வந்து ஒரு 50 எறும்புகிட்ட வந்து அதை இது பண்ணி இழுக்கிறாங்க, முடியல. இப்போ இந்த கதையிலேருந்து வெளியே வந்து நான் பேசி முடிச்சுட்டு வெளியில வந்ததும் எனக்கு ஒரு உணர்வு தோணியது. என்னன்னா, அந்த பெரிய மீனை வந்து அந்த கிழவன் எடுத்துட்டு வர முடியாம எவ்வளோ போராடி
கடைசியில் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு விட்டுட்டாங்க. அந்த மாதிரி நம்ம ஏன் இவ்வளோ பெருசு போட்டோம் அப்படின்னு அதை எடுத்து சின்ன சின்னதாக கிள்ளி போட்டோம்மா. போட்ட உடனே அவங்கவுங்கள ஒரு 10 எறும்பா ஒவ்வொன்றையும் தூக்கிட்ட வேகம் போய் இப்போ அந்த இடமே சுத்தமாயிட்டுது. அது எவ்வளோ ஒரு பெரிய தெளிவு பாருங்களேன். உடனே அது நடந்து போச்சுமா. இது அவர் சொன்னது அந்த பெரிய மீன் கதைக்கு ஒத்து வரும்னு நினைக்கிறேன். நன்றிகள் அம்மா, மனசு பட்டதை சொன்னேன். நன்றிகள் ஐயா. சிறப்புங்கம்மா. கேட்டதை அப்படியே உள்வாங்கி அதை நாங்க செஞ்சுட்டு உடனே வந்து பகிர்ந்துக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்கம்மா. நன்றிங்கம்மா. ஐயா நீங்க பேசுறீங்களா? அம்மா வணக்கம். தம்பி சுஜாதா சஞ்சய்குமார் இது நிறைவா ஒரு கருத்தை இப்ப பகிர்ந்தாரு. அவருக்கு இந்த கல்வி எப்படி கிடைத்தது, அவர் படித்த கல்லூரியினுடைய அந்த அமைப்பு உருவானதை பத்தி சொன்னார். அந்த இனியாசி முத்து தம்பி சொன்னார்னு நினைக்கிறேன். ஒரு பாதிரியார் இப்படி ஒரு போர் வீரனாக மாற வேண்டியவர் பக்தி மார்க்கத்தை பரப்புவதற்காக உலகம் வந்த பிறகு இப்படி கல்வி அவர் உருவாக்கிய கல்வி நிறுவனத்தில் படித்து இன்று நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை பகிர்ந்தார். இந்த கருத்தையும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நானும் அதன் மூலமா தான் எனக்கும் கல்வி கிடைச்சது. இப்படி அவர்கள் எதற்காக வந்தார்கள் என்பது நமக்கு பொருட்டல்ல. நம் இந்திய நாட்டில் கல்வி ஒரு எட்டாக்கனியாக இருந்த காலகட்டத்தில் பல எளிய மக்கள் இன்று கல்வி பெற்றிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அந்த பாதிரியார்கள் உருவாக்கிய அந்த கல்வி கூடங்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் பணிவோடு பகிர்ந்து கொள்கிறேன். நானும் அதன் மூலமாக கல்வி பெற்றோன் என்பதற்காக இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சிறப்புங்கய்யா. நன்றிங்கய்யா. எங்கேயோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது எப்படி எல்லோரைக்குமே ஒரு பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறத ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு செயல்லையும் அது எந்த அளவுக்கு தாக்கங்கள் வருது அப்படிங்கறதெல்லாம் நம்ம சுஜாதா சஞ்சய்குமார் அவர்கள் சொன்னாங்க. நிச்சயமா ஒருவரால மற்ற நிறைய பேரோட வாழ்க்கையை மாத்த முடியுங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அர்த்தநாரி ஐயா நீங்க பேசுறீங்களா? ஒன்றும் இல்லை, எனக்கும் நன்றி தான். நானும் லயோலா கல்லூரியில படித்தேன். அது ஜெஸ்யூட் அவங்களோட நிறுவனத்துல நடத்துற கல்லூரி தான் அது. நன்றி. சென்னை லயோலா. சிறப்புங்க ஐயா. நன்றி பகிரும் இதாவே ஆயிடுச்சு. சுஜாதா சஞ்சய்குமார் நீங்க பேசுறீங்களா? எனக்கு இப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, நான் இன்னாசியரை பற்றி திட்டமிட்டு சொல்லணும்னு சொல்லல. ஆனால் இந்த புத்தகத்தை நான் இப்ப நீங்க உங்களோட நிறைவு கருத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு புத்தகம் எப்படி ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்றும், அப்ப என் வாழ்க்கையில எப்படி மாற்றுச்சுங்கிறதுக்காக தான் நான் இன்னாசியரை கொண்டு வந்தேன். ஆனால் இங்க இத்தனை பேர் ஜெஸ்யூட் நிறுவனங்களால் படித்தவர்கள் அப்படிங்கிறது எனக்கு கூடுதல் சந்தோஷமா இருக்கு. அது ஒண்ணுதான். இப்ப ஏன்னா கற்பகவல்லி இப்ப விஜயாம்மா சொன்னது போல நான் பேசினேன். நான் பேசிய பிற்பாடு அவங்க ஒரு விஷயத்த செஞ்சாங்க. மாற்றம் என்பது இப்படிப்பட்ட ஒரு சிறிய சிறிய மாற்றமா தான் வர வேணும். அந்த வகையில இன்னைக்கு நான் மனநிறைவோடு என்னுடைய நாளை தொடங்குவேன். காரணம் என்ன அப்படின்னா, என் வாழ்வில் நான் வென்று விட்டேன். இன்றைய புத்தகத்தை பற்றி நான் பேசும் பொழுது, என் வாழ்வில் நான் என்ன இன்னைக்கு என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, நீங்க என்ன இன்னைக்கு சாதிச்சீங்க அப்படின்னா, எப்படி விஜயாம்மா அந்த மீன்களுக்கு அந்த எறும்புகளுக்கு உணவை போட்டு இந்த எமிங்வேவினுடைய அந்த ஒரு இதை செஞ்சாங்களோ, அப்ப எமிங்வே இறந்து போய்விட்டார். எமிங்வே எங்கேயோ எழுதினார் அந்த புத்தகத்தை. ஆனால் எமிங்வே எங்கேயுமே போகல. விஜயாம்மா போட்டாங்க பாத்தீங்களா அந்த எறும்புகளுக்கு உணவு, அங்குதான் ஹெமிங்வே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. அப்படி இருக்கும்போது அது ஒரு மகிழ்வு என்றால், இத்தனை பேருமே ஜெஸ்யூட் இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கும்போது எங்கோ ஒருத்தரோட காலில் சுட்ட அந்த குண்டு அப்படிங்கிறது இன்னாசியாருங்கிற ஒரு மனிதனை உருவாக்கி இனிகோவை இன்னோசியராக உருவாற்றி இத்தனை பேரை உருவாக்கி இருக்கிறது அடிப்படையில எது உருவாக்குச்சு அப்படின்னா ஒரே ஒரு புத்தகம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை நம்மளோட வாழ்க்கையில தேடி எப்படி நம்ம இன்னாசியாரை வைத்து நம்முடைய வாழ்வை நாம் மாற்றிக்கொண்டோமோ, நம்மை வைத்துட்டு நாம் நால்வரை மாற்ற வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய ஆசை. அந்த வகையில எனக்கு ரொம்ப மனநிறைவா இருக்கு. ரொம்ப நன்றி. மிக்க நன்றிங்க சுஜாதா சஞ்சய்குமார். நீங்க போன முறை வெண்ணிற இரவுகள் கதை அதுலயும் பார்த்தா ஒரு 3 பேர் தான் கதாபாத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா, இந்த கதையில பார்த்தாலும் நம்ம 2 பேர் தான் அதோட ஒரு மீன் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். 2 பேர் தான் அப்படிங்கும்போது அதை வச்சு எவ்வளவு சுவாரஸ்யமாக கதைகள் சொல்ல முடியும் அப்படிங்கிறதும் அதை கொண்டு நீங்க சொல்ற விதம் கதை சொல்லி அப்படின்னு அம்மா கூட சொன்னாங்க. அந்த அளவுக்கு அவ்வளவு அழகா நீங்க சொன்னதுமே நிச்சயமா எல்லோருக்கும் உடனடியாக அந்த கருத்துக்கள் போய் சேர அளவுல சொன்னீங்க.
அதே மாதிரி வெண்ணிற இரவுகள் நீங்க சொல்லிட்டு அந்த படமும் வந்திருக்கு. இயற்கை அப்படிங்கிற ஒரு படம் எடுத்திருக்காங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னீங்க. நான் படம் பார்க்கல. நிறைய பேர் இங்க பார்த்திருந்தாங்க. நான் அந்த படம் பார்க்கல. உடனேயுமே அடுத்த நாளே நான் படம் பார்த்துடணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த படம் பார்த்தேன். பார்க்கும்போதே ஒரு சின்ன ஒரு இது இருந்தது. ஏன்னா நமக்கு தான் கதை தெரியுமே. நமக்கு ஒண்ணும் அது பெருசா அது நம்மள ஒண்ணும் பாதிக்கப்பட போறதில்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தான் நம்ம பார்த்தேன். பார்க்க தான் அது ஒரு எவ்வளோ அந்த கதைய எதார்த்தமா எடுத்தோனேயுமே எந்த ஒரு தாக்கமும் நமக்கு இருக்காது. போக தான் அந்த ஒரு தாக்கம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த படம் பார்த்து முடிக்கும்போது அந்த அது எந்த அளவுக்கு அது நம்மள பாதிக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி தான் இந்த கதைகளும் ஆரம்பத்துல ரொம்ப சாதாரணமா இருக்க மாரி இருக்கும். ஆனா அது முடியும்போது மட்டும் தான் நமக்கு தெரியுது எந்த அளவுக்கு அது நம்ம வாழ்க்கையில கொடுக்குற தாக்கங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களோட ஒவ்வொரு முறையும் நீங்க வந்து பகிர்ந்துக்கும் போதும் சரி, ஒவ்வொரு கதையுமே ஒவ்வொரு அதை அதை தொடர்புபடுத்தி நீங்கள் பகிர்ந்துக்கிற விஷயங்கள் அது அனைத்துமே நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை உண்டு பண்ணும். இன்னும் இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு மாற்றங்கள் கொண்டு வரும்போது இன்னும் நிறைய பேரை உங்களுடைய கருத்துக்கள் சென்றடையணும் அப்படிங்கிறது எப்பவுமே நம்ம எல்லோரோட வாழ்த்தாகவும் உங்களோட இருக்கும். மிக்க நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக அருள் சேவியர் அவர்களும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்காரு. விடாமுயற்சி மோட்டிவேஷன் ஸ்பீச் அப்படிங்கிறதையும் பகிர்ந்திருக்காரு. மிக்க நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு கவிதா ஜீவா அவர்களின் சிறப்புரையில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.